சரி, அனைவருக்கும் வணக்கம். ஐயாக்கும் வணக்கம். இன்று வந்து நம்ம புணரியலும் இலக்கண பிழையாயும் பார்க்க போகின்றோம். அதாவது இடுபணி என்னவென்றால் குழுமுறையில் சமீப கால, அதாவது 2023 முதல் 2025 அச்சு மின்னியல் ஊடகங்களில் காணப்படும் புணரியல் மொழி பிழைகளை அடையாளம் காண்க, அப்பிழைகளை தகுந்த சான்றுகளுடன் பகுப்பாய்வு செய்து நடப்பு செயலியில் படைத்திருக்க. நம்ம தேர்ந்தெடுத்த நடப்பு செயலி வந்து கென்பா. சரி, குழு உறுப்பினர்கள் ஜீவன், திவிஷா, ஷர்வின். சரி, முதல்ல வந்து நம்ம புணரியல் பிழைகளை பார்க்க போகின்றோம். அதாவது முதல் புணரியல் பிழையானது வந்து மின்னியல், அதாவது ஒரு புலன செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பிழை. அதாவது என்ன பிழை என்று பாத்தீங்கன்னா, ஷர்வின் உங்களுக்கு அந்த நடுவத்தில் என்ன தெரியுது? எனக்கு வந்து ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரியுது ஜீவன். ஒரு பொங்கல் வாழ்த்துக்களோட பதாகை தெரியுது. ஆமா, அந்த பொங்கல் பதாகையில தான் வந்து நம்ம ஒரு பிழையை வந்து பார்த்திருக்கோம். என்ன பிழைனா குற்றியலுகரம், அதாவது வன்தொடர் குற்றியலுகத்துக்கு பிறகு வந்து காசா தாப்பா வந்து வழி மிகணும். சரியா? அப்ப நீங்க அந்த பதாகையை பாத்தீங்கன்னா சுருக்கு பையில் காசு எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க இருக்கு. அங்க சுருக்கு பை வந்து வழி மிகல, வன்தொடர் குற்றியலுகரம் படி அங்க வழி மிகுந்திருக்கணும். சரியா? இதனால வந்து இந்த பதாகை வந்து புணரியல் அடிப்படையில் ஒரு பிழையாக வந்து காணப்படுகின்றது. அதை வந்து சரிப்படுத்தி நம்ம சுருக்கு பையில் எழுதியிருக்கணும். சரி, அடுத்து திவிஷா, உங்களுக்கு என்ன தெரியுது திவிஷா இந்த இரண்டாவது நடுவத்துல? வணக்கம் ஜீவன், எனக்கு வந்து சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு பதாகை தெரியுது. சரியா சொன்னீங்க. இது வந்து மின்னல் எஃப்எம் வெளியிட்ட ஒரு மின்னியல் பதாகை, அதாவது முகநூல்ல அவங்க வெளியிட்ட பதாகை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சித்திரை புத்தாண்டு, அங்க வந்து சித்திரைக்கு பிறகு வழி மிகுந்திருக்கணும். ஏன் வழி மிகணும்னா உயிர் மெய் புணர்ச்சி கீழே, அதாவது நிலைமொழி ஈறு, அதாவது சித்திரை இருக்குல்ல, அந்த நிலைமொழி ஈறுல ஐ வந்திருக்கு. ஐ வந்து அங்க நிலைமொழி வந்து அடைப்பெயரா இருந்துச்சுன்னா, இப்ப அடைப்பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப புத்தாண்டு இருக்குல்ல, புத்தாண்டு வந்து சீன புத்தாண்டு சொல்லலாம், ஆங்கில புத்தாண்டு சொல்லலாம், என்ன புத்தாண்டுன்னு சொல்லலாம். இங்க வந்து சித்திரை புத்தாண்டு, அந்த சித்திரை வந்து அடைப்பெயரா வந்திருக்கு. அப்ப அடைப்பெயரா அங்க வரும்பொழுது சித்திரைக்கு பிறகு வந்து இப்பு வந்து வழி மிகுந்திருக்கணும். அதாவது சித்திரை புத்தாண்டு அப்படின்னு வழி மிகுந்திருக்கணும். ஆனா அவங்க வந்து அங்க தவறுதலாக வந்து அந்த புணரியில வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த பிழைக்கு போலாம். அடுத்தது, இந்த பதாகை வந்து நம்ம அனைவருக்கும் வந்து பரிச்சயமான ஒரு பதாகையா தான் இருக்கும். அதாவது நம்ம கல்வி கழகத்துல வெளியிட்ட ஒரு புத்தாக்க போட்டியின் பதாகை. சரியா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 பிழைகளை நம்ம வந்து கண்டறியலாம். முதல்ல வந்து அங்க பாத்தீங்கன்னா பன்னாட்டு இயங்கலை தமிழ் மொழி கற்றல். தமிழ் மொழி கற்றல் இருந்து அங்க பார்க்கும் பொழுது முதல் சொன்ன அந்த விதி கீழே தான் தமிழ் மொழி இக்கு, அதாவது இக்கு வந்து அங்க வழி மிகுந்திருக்கணும். ஏன்னா நிலைமொழி ஈறுல ஐ, இ, உ, இ, இர், இல், இம் என்ற ஈறுகள் வரும் பொழுது அங்க வந்து வழி மிகணும் அப்படின்னு வந்து நம்ம நலத்தமிழ் புக்குல ஐயா சீனியர் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியா? அப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியில ஈற்றுல வந்து ஈ இருக்கு. அதனால வந்து அங்க தமிழ் மொழி கற்றல் அப்படின்னு வந்து அங்க வழி மிகுந்திருக்கணும். இந்த பதாகையில அப்படி அவங்க அந்த இக்க வந்து அவங்க குறிப்பிடல. சரி, நம்ம இன்னொரு பிழையா என்னதை பார்க்கலாம்னா, இது வந்து புணரியல் பிழை இல்ல, இது வந்து ஒரு எழுத்து பிழை, அதாவது லகர பிழை. நீங்க பாத்தீங்கன்னா அங்க காணொலி பதாகை அப்படின்னு வந்து ஒரு 2 சொற்கள் இருக்கு. எனக்கு தெரியுதா? தெரியுதுங்க ஜீவன். தெரியுது ஜீவன். நீங்க பாத்தீங்கன்னா காணொலி என்பது வந்து ஒரு வீடியோ, அதாவது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அங்க வந்து அன்பள்ளி வந்திருக்கு. அப்ப அன்பள்ளி வந்துச்சுன்னா அது வந்து கேட்கக்கூடிய சவுண்ட் ஆயிரும். அப்ப உண்மையிலே வந்து இந்த இடத்துல காணொலி வந்து பொதுலகரம் தான் வந்திருக்கணும். அதான் கீழே குறிப்பிட்டிருக்காங்க, காணொலி அப்படிதான் வந்திருக்கணும். ஏன்னா காணொலி வந்து ஒரு விஜுவல், அதனால வந்து அந்த பொதுலகரம் தான் அங்க வரணும். சரியா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மின்னியல் தான், ஆனா படவெளி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல 2024 வெளியான ஒரு படவெளி படம் தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிள்ளைகளை கண்ட வேற்றுமை உருவு பிழை, ஆங்கில மொழி கலப்பை நமக்கு பார்க்கலாம். முதல்ல வந்து 2ஆம் வேற்றுமை உருவு பார்க்கலாம். நம்ம அங்க பாத்தீங்கன்னா ஆகியோரை சந்திப்பது, புலிகளை தத்தெடுப்பது, வீரரை பாராட்டுவது. ஆகியோரை சந்திப்பது, புலிகளை தத்தெடுப்பது, வீரரை பாராட்டுவது அப்படின்னு வந்திருக்கணும். சரியா? அடுத்தது ஆங்கில மொழி கலப்பு நீங்க பார்க்கும்போது அங்க 2 ஆங்கில மொழி கலப்பு இருக்கு. ஒண்ணு செஸ், அதாவது செஸ், அவங்க வந்து அங்க சதுரங்கம் அப்படின்னு தமிழ் மொழியில வந்து பயன்படுத்திருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு ப்ளூ சட்டை வந்து ப்ளூ சட்டை மாறன வந்து யாருக்குமே தெரியாம இருக்காது. ஆமா தானே ஷர்வின்? ஆமா ஜீவன், கண்டிப்பா.
ஆமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புளு சட்டை மாறன் குறிப்பிட்டிருக்காங்க. அங்க வந்து அவன் நீல சட்டை மாறன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம். அங்க வந்து ஆங்கில மொழி கலப்பு வந்து வந்திருக்கு. சரி, அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மின்னியல், அதாவது வலையொலி யூடியூப்ல 2025ஆம் ஆண்டு வெளியான ஒரு பாடல் வந்து பார்ப்போம். அந்த பாடல்ல வந்து நான் குறிப்பிட்ட அதே வேற்றுமை உருவு புணர்ச்சி தான் வந்து வந்திருக்கு. அதாவது வெண்ணிலவை தட்டி தட்டி அப்படி பார்க்கும் பொழுது அந்த வெண்ணிலவை அந்த நிலைமொழியில ஈட்டுல வந்து ஐ என்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு. அப்ப ஐ என்ற வேற்றுமை உருவு வந்தா என்ன ஆகும் ஷர்வின்? ஆக வேண்டும். ஏன்னா ஐ என்ற வேற்றுமை உருவு வந்தா அங்க வழி மிகணும். சரியா? அப்ப வெண்ணிலவை தட்டி அப்படின்னு இத்து வந்து அங்க வழி மிகுந்திருக்கணும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இதே அந்த படத்திலேயே வந்து இந்த வலையொலியிலேயே வந்து நீங்க வடமொழிக்காக பார்க்கலாம். அதாவது விஷம் அங்க பாத்தீங்கன்னா அமுதல்ல விஷம் என்று கண்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? விஷம் என்பது வடமொழி எழுத்து. அதை வந்து நம்ம எப்படி தமிழாக்கம் பண்ணலாம்னா நஞ்சு அப்படின்னு நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். ஓகேயா? புரிந்ததா? கேட்கிறது ஜீவன். கேட்குதா? சரி. அடுத்தது மின்னியல். அதே மின்னியல் தான் படவேரி. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு கவிதை வந்து இருக்கு. அதாவது முதல் இரவு என்ற ஒரு கவிதை. நான் பார்க்கும்போது அங்க வந்து 2 பிழைகளை வந்து நான் கண்டறிஞ்சேன். என்ன பிழைனா அதே வேற்றுமை ஒரு புணர்ச்சி பிழைகள் தான். அதாவது 2ஆம் வேற்றுமை ஒரு ஐ பிறகும் 4ஆம் வேற்றுமை கூக்கு பிறகும் கண்டிப்பா வழி மிகணும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 3வது வரிகளை பார்த்தீங்கன்னா இதழ்களால் மார்பினை வந்து இந்த படவரியில வந்து அவங்க வலிமிகாம வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அடுத்த பாத்தீங்கன்னா சரி தெரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா மின்னி அதாவது ட்ரீம்னு பாத்தீங்கன்னா கனவு. சரியா? அப்ப திவிஷா இப்ப பிளான் அங்க ஒண்ணு இருக்கு ஒரு வார்த்தை. அதை எப்படி நம்ம தமிழாக்கம் பண்ணலாம்? பிளான். திட்டம். ஆமா, திட்டம்னு வந்து ஆமா சரியா சொன்னீங்க திவிஷா. திட்டம்னு வந்து அவங்க தமிழாக்கம் பண்ணிருக்கலாம். அதே போலதான் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்துல ப்ரொடியூஸ் அப்படின்னு. அவங்க தமிழ்ல இயக்கம், நான் இயக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொல்லல. ஆங்கில மொழி வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? நம்ம அடுத்த நழுவத்துக்கு போலாம். சரி திவிஷா, இந்த நழுவத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? நான் வந்து இந்த முன்னுள்ள நழுவத்துல வந்து இந்த 2ஆம் வேற்றுமை ஐ உருவுக்கு பின் வலிமிக வேணும்னு சொல்லியிருந்தேன். இந்த நழுவத்துல என்ன பிழைகள் உங்களால பார்க்க முடியுது திவிஷா? அதே 2ஆம் வேற்றுமை உருவு பிழைதான் ஜீவன். அதாவது காதலை பற்றி அங்க ஐயுரு வந்திருக்கிறதுனால இப்ப வந்து வலிமிகுந்து வந்திருக்க வேண்டும். ஆனா அங்க வலிமிகவில்லை. ஆமா சரியா சொன்னீங்க திவிஷா. அதேதான், அந்த காதலை பற்றி வந்து அங்க இப்ப வந்து வலி மிகுந்திருக்கணும், வலி மிகல. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சுவாரஸ்யம் என்பது தமிழ் சொல் அல்ல, அது வந்து ஒரு வடமொழி கலப்பு. சரியா? அதை எப்படி அவங்க தமிழாக்கம் பண்ணிருக்கலாம்னா ஆர்வமான தகவல்கள், காதலை பற்றிய ஒரு சில ஆர்வமான தகவல்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். சரியா? சரி, அடுத்த நழுவத்துக்கு போலாம் நம்ம. ஷர்வின் இருக்கீங்களா? சொல்லுங்க ஜீவன், இருக்கேன். இந்த படவெறி, இந்த பதாகை எங்கச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது தமிழ் புத்தாண்டு திருவிழா. பாத்திருக்கேன் ஜீவன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அன்னைக்கு நான் போயிருந்தேன். ஆமா ஆமா ஷர்வின், இந்த பதாகையில நம்ம ஒண்ணு வந்து பார்த்திருக்கலாம். என்னன்னா தமிழ் புத்தாண்டு திருவிழா என்று பார்க்கும் பொழுது இங்க வந்து
வழி மிகணும். ஏன் வழி மிகணும்னா மெய் புணர்ச்சி விதிகள் கீழே நிலைமொழி ஈற்றில் இ ஐ உ இ இர் இல் இம் நிலைமொழி அடைப்பெயரானால் வழி மிக வேண்டும் அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஷர்வின், தமிழோட நிலைமொழி ஈர் என்னது? இல் ஜீவன். ஆமா, சரி. அதே மாதிரி புத்தாண்டோட வருமொழியோட முதல் எழுத்து என்னது? பூ வரும். அது பிரித்தா இப் சேர்த்தல் உ அப்படின்னு வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யும் சேரும் பொழுது அங்க என்ன வந்திருக்கணும்னா தமிழ் புத்தாண்டு என்று வழி மிகுந்திருக்கணும். சரியா? ஆனா இங்க வந்து வழி மிகாம வந்திருக்கு. அதாவது மெய்யும் சேரும் பொழுது அங்க வந்து வழி மிகணும். இங்க வந்து வழி மிகவில்லை. அங்க வந்து ஒரு அந்த வழிமிகும் பிழை வந்து நடந்திருக்கு. சரியா? அடுத்த நிறுவனத்துக்கு போலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு அச்சு ஊடகம், அதாவது ஒரு கவிதை தொகுப்பு நூல்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வகுப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கவிதை தொகுப்பு ஒரு நூல் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? இதை பாத்துருக்கீங்களா திவிஷா? சிறுவ தேனாரம் ஒரு நூல் வந்து நமக்கு கிடைச்சிச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா ஜீவன், ஆமா கிடைச்சிச்சு ஜீவன். ஆமா. இப்ப அந்த கவிதை தொகுப்பு நீங்க நல்லா புரட்டி பார்த்துருந்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைன்னு பாத்தீங்கன்னா, வானத்தின் கோலங்கள் என்ற கவிதை கீழே கோவிலை மாவிலை அப்படின்னு இருக்கு. சரியா? இது வந்து உண்மையிலே விதி கீழே பார்த்தா தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிர் விதி கீழே வருமொழியில வந்து இ ஐ ஈறுகள் இருந்தால் யகர உடம்படுமை பெற்று புணரும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க கோ வருமொழி இல் சேரும் பொழுது அங்க என்ன வந்திருக்கணும்? யகரம் தானே வந்திருக்கணும். ஆனா அந்த கவிதையில வகரம் வந்திருக்கு, கோவிலை அப்படின்னு வந்திருக்கு. ஆனா உண்மையாலே விதிப்படி நீங்க பாத்தீங்கன்னா கோயில் மா இலை அப்படிதான் வரணும். புரியுதா? ஆனா இப்ப இன்றைய காலத்துல வந்து அதிகபட்சமான அந்த மக்கள் வந்து கோவில் வகர உடம்படை தான் பயன்படுத்துறாங்க. சரியா? இப்ப நம்ம ஒரு ஆசிரியரா வந்து நம்ம தான் இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதே அச்சு ஊடகம், அதாவது சுட்டிமயில் 2023ஆம் ஆண்டு வெளியான சுட்டிமயில் வந்து இருக்கு. சுட்டிமயில் நீங்க பாத்தீங்கன்னா விடுகதைக்கு தயாரா, இந்த விதியை வந்து நான் முதல்ல விளக்கிட்டேன். சரியா? திவிஷா சொல்லுங்க, 4ஆம் வேற்றுமை உறுப்புக்கு பிறகு என்ன வரணும்? ஆமா, சரியா சொன்னீங்க, வழி மிகணும். ஆனா இந்த சுட்டிமயில் புத்தகத்திற்கு பாத்தீங்கன்னா வழி மிகவே இல்லை. விடுகதைக்கு தயாரா, ஏன்னா 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு, வருமொழியில காசா தாப்பா வந்திருக்கு. அப்ப வழி மிகணும். சரியா? இந்த சுட்டிமயில் புக்ல வந்து அவங்க பிழையா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே போலதான் அதே 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு குயில் புத்தகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மலேசிய தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது வந்து எந்த புணர்ச்சிக்கு இல்லைன்னு நீங்க பாத்தீங்கன்னா உயிர்மெய் வந்து நிலைமொழி ஈற்றுல இ ஐ உ இ இர் இல் இம் இப்படிப்பட்ட எழுத்துக்கள் வந்தால் வழி மிக வேண்டும். ஆகையால் மலேசிய தமிழ் என்பது அங்க வழி மிகுந்திருக்கணும். ஆனா அந்த புத்தகத்துல அவங்க வழி மிகாம குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்களால நல்லா பார்க்க முடியுதா ஷர்வின்? உங்களால வேற என்ன விஷயத்த அங்க பார்க்க முடிகிறது இந்த புணர்ச்சியை தவிர? ஜீவன், இந்த புணர்ச்சியை தவிர வந்து அந்த விரைவு குறியீடு ஒண்ணு இருக்கு. ஆனா அதன் கீழே வந்து ஒரு ஆங்கில மொழி கலப்பு இருக்குன்றத என்னால வந்து கண்கூடா பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஷர்வின், உங்களோட உண்மை ஒரு கூர்மையான கண்ணுதான் உண்மையா. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஸ்கேன் வந்து ஒரு ஆங்கில மொழி எழுத்து இருக்கு, ஆங்கில மொழி கலப்பு. சரியா? அந்த ஸ்கேன் அவங்க எப்படி தமிழாக்கம் பண்ணிருக்கலாம் ஷர்வின்? ஸ்கேன் வந்து வருடுதல் அந்த மாதிரி வந்து தமிழாக்கம் பண்ணிருக்கலாம் ஜீவன். ஆமா ஷர்வின், இப்ப அதிகபட்சமான அந்த குயில் மயில் புத்தகங்கள்ல இந்த மாதிரி ஸ்கேன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. வருடு என்ற வார்த்தை சுத்த நற்றமிழ் வார்த்தையை பயன்படுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்த நழுவம் என்று பாத்தீங்கன்னா அதே குயில் புத்தகம் 2023ஆம் ஆண்டு வெளியான அந்த முதல் பக்கத்திலேயே நம்மளால ஒரு பிழைன்னு சொல்ல முடியாது, ஒரு மொழி பிழையை வந்து நம்மளால பார்க்க முடியுது. என்ன மொழி பிழை உங்களுக்கு தெரியுதா? உங்களால பார்க்க முடியுதா? பேச்சு மொழி பயன்படுத்திருக்காங்க ஜீவன். ஆமா, பேச்சு மொழி தான். எங்க அந்த பேச்சு மொழி உங்களால பார்க்க முடியுது திவிஷா? அங்க அந்த நம்ப அப்படின்னு அங்க. ஆமா, உண்மையிலே தமிழ் மொழியில நம் நாடு, நம் இனம்,
நம்மதம் வந்து நம்ம தான் இருக்குன்னு தவிர நம்ம அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை. அது வந்து பேச்சு மொழியில தான் நம்ம பேசுறது. சரியா? அப்ப உண்மையில அவங்க என்ன எழுதிருக்குன்னா நம் தான் பயன்படுத்திருக்கணும். ஏன்னா ஒரு குயில் புத்தகத்தை எத்தனை பள்ளிகளுக்கு வந்து அவங்க விற்கிறாங்க. இப்ப இதை பார்த்துட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் அல்லவா? அதான். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த புக்கை வந்து புரட்டி பார்க்காத ஆளே இல்லைன்னு தான் சொல்லலாம். அதாவது நம்ம சீனி நைனா முகமது எழுதிய நல்ல தமிழ் இலக்கண புத்தகம். சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைன்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்தினால பாத்தீங்கன்னா இறுதி பக்கத்துல அரசு தேர்வு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா அரசு தேர்வு வலிமிக்க கூடாது. ஏன் வலிமிக்க கூடாதுன்னா, உயிர் தொடர் குற்றியலுகரம் பின்னர் வலிமிக்க கூடாது. அது எப்படி நம்ம உயிர் தொடர்ன்னு சொல்லணும்னா அரசு என்று பார்க்கும் பொழுது குசுடு துபுரு அதுக்கு முன்னுக்கு ரா வந்திருக்கு. ராவை நீங்க பிரிச்சீங்கன்னா இர் ஆ அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளால வந்து அது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்ன நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னு பார்த்தா உயிர் தொடர் குற்றியலுகரம் பின்னாடி வலிமிக கூடாது. ஆனா அந்த புத்தகத்துல வலி மிகுந்திருக்கு. அது வந்து ஒரு புணர்ச்சி பிடியா நம்மளால பார்க்க முடியுது. புரியுதா? நான் ஏன் வந்து நம்மளோட இடுபணி வந்து 2023 இருந்து 25 வரைக்கும் தான். நான் ஏன் இந்த புத்தகத்தை போட்டேன்னா, இந்த புத்தகம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இந்த பிழைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை வந்து நான் இந்த நலுவத்துல போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கூடுதல் தகவலாக. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது அச்சு ஊடகத்துல சுட்டி மயில், அதாவது 2024ஆம் ஆண்டு வெளியான ஒரு சுட்டி மயில் புத்தகம். இதுலயும் அதே பிழைதான். உயிர் தொடர் குற்றியலுகரம் பின்னாடி வலிமிகவே கூடாது. ஆனா இந்த கவிதையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அழகு கொக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அழகு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். அது வந்து நான் விளக்க வேணாம். ஏன்னா அழகு வந்து நமக்கு உயிர் தொடர்ன்னு தெரியும். ஏன்னா கூக்கு மினுக்கு இல் லா வந்து இருக்கு. சரியா? அங்க வலிமிக கூடாது. ஆனா அங்க வந்து வலிமிகுந்தபடி அவங்க அச்சிட்டு இருக்காங்க. சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் பிறகு வலிமிக வேணும். நான் முந்தைய நழுவத்திலேயே சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க பார்க்கும்போது ஈட்டி போன்ற அப்படின்னு அந்த சொல் வரும் பொழுது அங்க வலி மிகுந்திருக்கணும். ஏன்னா இட்டி வன்தொடர் வருமொழியில காசா தப்பா வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா வலி மிகணும். இந்த மாதிரி பிழைகள் வந்து இன்னும் அந்த சுட்டி மயில் புத்தகத்துல நடந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அடுத்தது திவிஷா, இந்த ஒரு நாளிதழ்ல என்ன பிழை அவங்களால கண்டறிய முடியுது? இது ஒரு அச்சு ஊடகம் 2023ஆம் ஆண்டு வெளியான ஒரு நாளிதழ். அதாவது மலேசிய நண்பன்ல வந்து மாணவர் படைப்பு, மாணவர் தொகுப்பு அப்படின்னு சில மாணவரோட படைப்பை வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி மாணவர் படைப்புல கண்டறியப்பட்ட ஒரு பிழை தான் இது. என்ன பிழை அவங்களால கண்டறிய முடியுது திவிஷா? நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பிழையை வந்து நான் சரிப்படுத்தி கூட சொல்லல. நான் வந்து அங்க தவறதா தான் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா திவிஷா, நான் முதல்ல சொன்னபடிதான் வன்தொடர் குற்றியலுகரம் பின் என்ன வரணும்? வலி மிகணுமா இல்லையா? வலிமிக வேண்டும் ஜீவன். ஆமா. அந்த நாளிதழ் எடுத்து பாத்தீங்கன்னா தன்முனைப்பு பேச்சாளர், ஏன்னா இப்பு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். ஆமாவா இல்லையா? அப்ப அங்க வலி மிகுந்திருக்கணும். ஆனா அங்க வலி மிகாம வந்திருக்கு. இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி பிழையா நம்மளால காண முடிகின்றது. சரியா? அதனாலதான் வந்து நான் கீழே நமக்கு எல்லாம் தெரியணும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் தெரியுதா அந்த வன்தொடர் குற்றங்களுக்கோட புணர்ச்சி அப்படின்னு தான் அதை சரிப்படுத்தி நான் போடவே இல்லை. சரியா? புரிஞ்சா ஷர்வீன்? மிக அருமையா புரிஞ்சது ஜீவன். சரி, இப்ப தன்முனைப்பு பேச்சாளர் வலிமிகணுமா கூடாதா? வலிமிகணும் ஜீவன். ஏன் வலிமிகணும்? ஏன்னா வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்பு நிலைமொழி வருமொழி முதல்ல காசா தப்பா வந்தா கண்டிப்பா வலிமிக வேண்டும் அப்படின்னு விதி இருக்கு. சரியா சொன்னீங்க ஷர்வீன். சரி, அதுதான் சரி. சரியா? அடுத்த நழுவத்துக்கு நம்ம போலாம். அடுத்த நழுவம் என்று பார்க்கும் பொழுதே அதே மயில் புத்தகம் தான். நான் சொன்ன அதே விஷயம் தான் திரும்பி வருது. ஆனா என்ன எடுத்துக்காட்டுகள் தான் வேற விதமா வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுடோக்கு போட்டி. சரியா? சுடோக்கு என்பது என்ன குற்றியலுகரம் ஷர்வீன்? வன்தொடர் குற்றியலுகரம் ஜீவன். ஆமா, சரியா சொன்னீங்க. அப்ப வன்தொடர் குற்றியலுகரம் பிறகு வருமொழியில காசா தாப்பா வந்தால் கண்டிப்பாக வலிமிகணும். ஆனா அந்த சுட்டி மயில் புக்ல வலிமிகாம போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புனரல் பிள்ளையா நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சுடோக்கு என்பது தமிழ் எழுத்தா? இல்லை. ஆமா, ஏன்னா சுடோக்கு என்பது ஆங்கில மொழி எழுத்து. அதை எப்படி நம்ம தமிழ் மொழிக்கு தமிழாக்கம் செஞ்சிருக்கலாம்னா புதிர் போட்டி, அதாவது எண் புதிர் போட்டி அப்படின்னு பல வகையில வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னும் பல புத்தகங்களை இந்த மாதிரி சுடோக்கு போட்டி தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா?
இப்ப வருங்கால ஆசிரியர்கள் நம்ம தான் வந்து இத பிழைகளை திருத்தி நல்ல தமிழாக்கம் செய்யணும். ஜீவன் சொல்லுங்க செல்வி. பாத்தீங்கன்னா அந்த சுடோக்கு அந்த மேல கூட பாத்தீங்கன்னா அங்கேயும் அவங்க வந்து வலிமிகாம தான் போட்டிருக்காங்க. சுடோக்கு பரிசு போட்டி. ஆமா ஷெர்வின், சரிதான். ஏன்னா அந்த முதல் இதுல நம்மளுக்கு தெரியுது சுடோக்கு பரிசு போட்டின்னு வலிமிகாம தான் இருக்கு. சரி, அடுத்தது வந்து இதை பத்தி தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம், அதாவது நம்ம விஜய் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அறிக்கை, ஒரு மின்னியல் அறிக்கை. அந்த அறிக்கையில என்ன புணர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா உயிர்மெய், உயிர்மெய் புணர்ச்சி கீழே ஆ உ ஆ இ உ ஏ ஓ ஔ ஈற்று வந்தால் வலிமிக வேண்டும். சரியா? மன்னிக்கவும், நான் வந்து அந்த ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அது வந்து வெற்றி கழகத்துக்கு வந்து மார்க் பண்ணிருக்கேன், தவறுதலா மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி கழகம், அந்த வெற்றியில என்ன ஈறு இருக்கு? வெற்றி என்பது இ. அப்ப கழகம் சேரும் பொழுது அங்க வெற்றி கழகம் வந்து கண்டிப்பாக வலி மிகுந்திருக்கணும். ஆனா அங்க வலி மிகாம வந்திருக்கு. சரியா? சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம குறிப்பிட்டதுதான். இதுக்கு வந்து நான் விளக்கங்களை போடல. நான் ஏன் விளக்கங்கள் போடலைன்னா மரபு தொடர் உண்மையாலே விதிக்கு கீழே வலி மிக கூடாது. ஏன்னா மரபு என்பது ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரம். நான் முதல்ல சொன்னா இல்லையா, உயிர் தொடர் குற்றியலுகத்துக்கு கீழே வலி மிக கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல் இருக்கு, ஆரம்ப படிக்கான ஒரு மாடியூல். அப்போ ஒரு ஆர்பிஎச் நம்ம நாள் பாடக்குறிப்புல அங்க வந்து இந்த மரபு தொடரை வந்து அவங்க வலி மிகுந்து எடுத்திருக்காங்க. அதாவது புணர்ச்சி கீழே பார்த்தோம்னா அது வலி மிகவே கூடாது. சரியா? இப்ப நம்ம ஒரு வருங்கால ஆசிரியர்களாக நாமளும் வந்து இந்த தவறுகளை செய்யவே கூடாது. சரி, அடுத்தது ஒரு மின்னியல் அகராதி. 2023ஆம் ஆண்டு வெளியான ஒரு மின்னியல் அகராதி. இது வந்து என்ன விதி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெய்யும் சேரும் பொழுது, அதாவது டன்னகரம் தா சேரும் பொழுது அது டாவாக திரிய வேண்டும். அதே போல ஒரு ரன்னகரமோ தாவும் சேரும் பொழுது அது வல்லின ராகவாக தெரிய வேண்டும். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேன் நிலைமொழி, வருமொழி தமிழ். தேன்ல என்ன ஈறு இருக்கு? ரன்னகரம் இருக்கு. சரியா? வருமொழியில தா இருக்கு. அப்ப இந்த ரன்னகரமும் தாவும் சேரும் பொழுது அங்க என்ன எழுத்து தெரிய வேண்டும் ஷர்வின், சொல்லுங்க. வல்லினரா, அதாவது வல்லினரா வந்து ஷர்வின் உங்க மைக்கு திறந்துட்டு பேசுங்க. ஓ மணிக்கம் ஜீவன், வல்லின ரா. ஆமா, வல்லினரா வந்து இருந்திருக்கணும். ஆனா அந்த புத்தகத்துல தேன் தமிழ் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா புணரும்போது தேன் தமிழ் அப்படிதான் வரணும். ஏன்னா நல்ல தமிழ் புத்தகத்துல ஐயாவும் அப்படிதான் குறிப்பிட்டிருக்காரு, நம்ம தொல்காப்பியரும் அப்படிதான் குறிப்பிட்டிருக்காரு. சரியா? சரி, அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது இது ஒரு மின்னியல். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மின்னியல் செய்தி. இது வந்து எப்படின்னா ஒரு பொதுலகரம் நிலைமொழியில பொதுலகரமோ வருமொழியில தாவும் வரும் பொழுது அங்க இட்டு டா, அதாவது இரட்டிக்க வேண்டும். சரியா? டா. அதே போல ஒரு அன்பல் நகரமோ தாவும் வரும் பொழுது அங்க வல்லினரா இரட்டிக்க வேண்டும். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரி, அங்க உள்துறைன்னு ஒரு இடத்து இருக்கு, ஒரு சொல் இருக்கு, உங்களால பார்க்க முடியுதா? முடியுதுங்க ஜீவன். ஆமா, அந்த உள்ளுல வந்து என்ன ஈறு இருக்கு? நிலைமொழி ஈறு உள்ள வந்து இது பேர் என்ன? ஓகே, சரியா? வருமொழியில தா இருக்கு. அப்ப தா இருக்கும்போது என்ன சொன்ன? இல்லும் தாவும் சேரும் பொழுது அங்க இட்டுட்டா இரட்டிக்க வேண்டும். இரட்டித்து அங்க உட்டுரை அப்படிதான் வரணும். உள்துறைன்னு வரவே, உள்துறை பிரிந்து இருந்தா தவறு இல்லை. ஆனா அது வந்து ஒன்னா சேரும் பொழுது விதியின்படி உட்டுரைன்னு தான் வந்திருக்கணும். சரியா? ஆனா பெரும்பாலும் பல நாடுகள்ல வந்து ஏன் நம்ம நாடுல கூட உள்துறை அமைச்சர் அப்படிதான் பயன்படுத்துறோம். சரியா? ஆனா உண்மையிலே விதிக்கல உட்டுரை அமைச்சர் தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். சரி, அடுத்தது வந்து இது வரைக்கும் நம்ம புணர்ச்சி எல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வேற்றுமை புணர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரியா? சரி, அடுத்து இன்னும் என்ன வேற்றுமை புணர்ச்சியில பிழைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மின்னியல் ஊடகத்துல வந்து வலையொலி பார்க்க முடியுதா ஷர்வின் இந்த நழுவத்தை? கண்டிப்பா திவிஷா, பார்க்க முடியுது. சரி, அந்த முதல் வலையொலியின் அந்த படத்துல வந்து என்ன பிழை உங்களுக்கு தெரியுது ஷர்வின்? அங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வலி மிகுந்து வராம இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
ஆமாம் ஷர்வின். அதாவது பதவியை துறந்த எனும் இடத்துல வந்து அங்க வந்து இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைந்திருக்கு. ஆக அங்க பதவியைன்னு வரும்பொழுது அங்க வந்து இத் வந்து வழிமிகுந்து பதவியை துறந்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்திருக்க வேண்டும். சரியா? அடுத்து அதே போலதான் வலையொலியில என்னன்னு பார்த்தோம்னா மக்களுக்கு தகவல். அதே இடத்துல 4ஆம் வேற்றுமை உருவு வந்து வருகின்றது. அதாவது மக்களுக்கு கூ வந்து வருகின்றது. ஆக அந்த இடத்துல வந்து சரியாக எப்படி வந்திருக்க வேண்டும் ஜீவன்? திவிஷா, இத்து என்ற மெய்யெழுத்து வந்து அங்க புணர்ந்திருக்கணும். மக்களுக்கு தகவல் அப்படின்னு வந்திருக்கணும் திவிஷா. ஆமாம் ஜீவன். அதாவது மக்களுக்கு தகவல்னு அங்க வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும். அடுத்த நல்லம் ஜீவன். சரி, இது வந்து ஒரு மின்னியல் செய்தி, அதாவது தினமலரின் செய்தியில இருந்து எடுக்கப்பட்டது. இதுல வந்து முதல்ல பார்த்தோம்னா வீரர்களை பற்றி, அதே போலதான் 2ஆம் வேற்றுமை உருவு வரும் பொழுது அங்க வந்து வீரர்களை இப் வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும். அதே போல அடுத்து பார்த்தோம்னா ராகுலுக்கு கேள்வி, அங்க கூ இருக்கிறனால 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறனால என்ன வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும் ஷர்வின்? இக் என்ற மெய்யெழுத்து திவிஷா. ஆமாம் ஷர்வின். ஆக ராகுலுக்கு கேள்வி அப்படின்னு வந்திருக்க வேண்டும். அடுத்து அவருக்கு கடுமையான, ஆக அங்கேயும் வந்து இக் வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து 4ஆம் வேற்றுமை உருவு. அதை தவிர்த்து வேற என்ன இந்த மின்னியல் செய்தியில பார்க்கலாம்னா வேற என்ன பார்க்க முடியுது ஜீவன் உங்களால? திவிஷா, அங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு எழுத்து இருக்கு. அதாவது வடமொழி எழுத்து நான் நினைக்கிறேன். சரியா திவிஷா? காங்கிரஸ் வந்து ஆங்கில மொழி ஜீவன். ஆக ஆமா, அப்ப காங்கிரஸ் வந்து அங்க தமிழ்ல வந்து கூட்டம் என்று வந்து எழுதியிருக்கலாம். சரியா? சரி, அடுத்த நல்ல திவிஷா, இன்னொரு விஷயமும் சொல்ல முடியுமா திவிஷா? சுப்ரீம் கோர்ட் அது வந்து நீதிமன்றம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க திவிஷா. ஆமா ஜீவன். சுப்ரீம் கோர்ட் வந்து நீதிமன்றம் அப்படின்னு கூட சொல்ல ரொம்ப தெளிவா இருக்கீங்க ஜீவன். நீங்க இதுல பார்க்க முடியுது. அடுத்த நல்ல. சரி, அடுத்து வந்து அச்சு ஊடகத்துல பார்த்தோமானால் இது வந்து 2 திருமண அழைப்பிதழ்ல, அதே போலதான் இங்கேயும் வந்து வேற்றுமை புணர்ச்சின்னு பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு தாங்கள் சொல்லி 4ஆம் வேற்றுமை உருவு வரனால அங்கேயும் இப் வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும். பிறகு விழாவினை சிறப்பிக்குமாறுன்னு சொல்லி அங்க ஐ வரை விழாவினை 2ஆம் வேற்றுமை உருவு வரனால அங்கேயும் வந்து ஈச் வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும். அடுத்த நாள் ஜீவன். சரி, அடுத்து இயல்பு புணர்ச்சியில என்னென்ன பிழைகள் நம்மளால மின்னியல் ஊடகத்துல பார்க்க முடியுதுன்னு பார்த்தா இது வந்து ஒரு படவரியில இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது நான் அவன் இல்லை, அவன் இல்லை அந்த இடத்துல பார்த்தோமானால் இது வந்து இயல்பு புணர்ச்சி. ஆக இங்க வந்து இயல்பாக புணர்ந்து எப்படி வந்திருக்க வேண்டும்னு பார்த்தோமானால் அவன் இல்லைன்னு வராம அவன் இல்லை அப்படின்னு வந்திருக்க வேண்டும். ஏன்னா நிலைமொழி ஈற்றுல வந்து மெய்யெழுத்து வந்து வருமொழி முதல்ல வந்து உயிரெழுத்து வரனால அங்க வந்து இயல்பாக புணர்ந்து வந்திருக்க வேண்டும். புரியுதா ஷர்வின்? புரியுது திவிஷா, நன்றாக புரியுது. புரிகிறது ஒரு 3 வாட்டி பாத்திருக்கேன் திவிஷா. ஆனா இப்ப அந்த மொழி பிழையை வந்து நல்லா கண்டறிய முடியுது. ஆமா ஜீவன், சிறப்பு ஜீவன். அடுத்த நல்வம் ஜீவன். சரி, அடுத்து இது வந்து ஒரு மின்னியல், அதாவது மின்னியல் ஊடகத்துல முகநூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மெசேஜ், அதாவது ஒரு செய்தி. என்னன்னு பார்த்தோம்னா மாணவர் அணி நாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஹேஷ்டேக்ல. அது வந்து இயல்பாக புணர்கின்றது என்றால் மாணவர் அணி. ஏன்னா நிலைமொழியில் மெய்யெழுத்து இருந்து வருமொழி முதல்ல வந்து உயிரெழுத்து இருந்தா அங்க வந்து இயல்பாக புணர்ந்திருக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல இருந்து புணராம மாணவர் அணின்னு எழுதியிருக்காங்க. ஆக மாணவர் அணின்னு வந்திருக்க வேண்டும். வேற என்ன பார்க்க முடியுது ஷர்வின் உங்களால? வேற என்ன பிழை பார்க்க முடியுது? வேற வந்து என் கண்ணுக்கு வந்து முதல்ல இருந்து அந்த இல்லம் தோறும் அப்படின்றது வந்து கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு திவிஷா. ஆமா, அதாவது இந்த இடத்துல பார்த்தோமானால் அவங்க வந்து இல்லம் தோறும்னு சேர்த்து இல்லம் தோறும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பார்க்க போனால் திரிபு புணர்ச்சியின் படி பார்த்தா அங்க வந்து இல்லம் சேர்த்தல் தோறும்னு வரும்போது இல்லந்தோறும், அதாவது இம் வந்து இந்தாக தெரிந்திருக்க வேண்டும். அதை தவிர்த்து வேற என்ன பார்க்க முடியும்னா வேற்றுமை புணர்ச்சியின் கீழ் சேர்க்கையை துவக்கி அந்த இடத்துல இத் வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும். 2ஆம் வேற்றுமை உருவு ஐ வரும் பொழுது. அடுத்த நல்வம் ஜீவன். சரி, அடுத்து வந்து உயிர் புணர்ச்சியின் கீழே என்ன பிழைன்னு பார்த்தா, சரி இது வந்து அச்சு ஊடகத்துல இருந்து ஒரு நூல்ல இருந்து எழுதிக்கப்பட்டது. அதாவது நிலா ஒளின்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோமானால் நிலா ஒளின்னு எழுதாம நிலா ஒளின்னு எழுதியிருக்க வேண்டும். ஏன்னா நிலைமொழி வருமொழியில் நிலைமொழி ஈற்றுல வந்து நிலைமொழி ஈற்றுல திவிஷா சொல்லுங்க ஜீவன். இது வந்து நிலைமொழி ஈற்றுல
ஆகிய ஆ ஆ ஆகிய மற்ற உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது அங்க வகர உடம்படுமை தோன்றணுமா திவிஷா? ஆமா ஜீவன், சரியா சொன்னீங்க. அதாவது நிலைமொழி ஈற்றுல ஜீவன் கூறியது போல வந்து பிறகு வருமொழி முதல்ல வந்து இந்த மாதிரி உயிரெழுத்து வரனால அங்க வந்து வகர உடம்படுமை தோன்றனால நிலா ஒளின்னு எழுதாம நிலா ஒளின்னு வந்து எழுதியிருக்க வேண்டும். அங்க வந்து அவங்க வந்து பிழையா வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த நல்வம் ஜீவன். சரி, வேற என்ன பிற வகை புணர்ச்சியில வந்து பிழைகள் பார்க்க முடியுதுன்னு பார்த்தா, சரி, இது வந்து ஒரு இணையத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது தேனீக்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நிலைமொழியில் நெடில் ஈறு இருந்து வருமொழி முதல்ல கல் ஒட்டு வந்துச்சுன்னா அங்க வந்து அந்த இடத்துல வந்து வழிமிக வேண்டும். அதாவது தேனீக்கள் நாங்க இல்லாம தேனீக்கள் இக் வந்து வந்திருக்க வேண்டும். அங்க வந்து பிழையாக எழுதியிருக்காங்க. அடுத்த நல்வஞ்சி. சரி, இது வரைக்கும் பார்த்தது அனைத்துமே வந்து புணர்ச்சி பிழைகள். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஷர்வின்? அடுத்து வந்து மொழி பிழைகள் பார்க்க போறோம் திவிஷா. ஆமா ஷர்வின், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஷர்வின் சொல்லுங்க ஜீவன். நீங்க மொழி பிழைக்கு போற மணிக்கு நான் வந்து என்னோட ஒரு கருத்து சொல்லலாமா? கண்டிப்பா ஜீவன். சரி, நம்ம படிச்ச இந்த ஒரு நம்ம வந்து படிச்சதே இவ்வளவு சிறிய இந்த சின்ன சின்ன புத்தகங்களே இவ்வளவு புணரியல் பிழைகள் நம்மளால பார்க்க முடியுதுன்னா இன்னும் பல பிழைகள் வந்து நடந்து கொண்டுதானே இருக்கு ஷர்வின். ஆமா ஜீவன், உண்மைதான். ஏன்னா நான் படிச்ச அல்லது நான் இந்த பகுப்பாய்வுக்கு பயன்படுத்திய நிறைய நூல்களா இருக்கட்டும், நிறைய நம்மளுடைய திறன்பேசியில பார்த்ததா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு 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 பதாகை ஏதாச்சும் பார்த்தாலும் அவ்வளவு பிழைகளை வந்து நான் வந்து என்னால வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக இந்த மொழி பிழைகளையும் வந்து கண்டிப்பா திவிஷா வந்து நிறைய விளக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஷர்வின், கண்டிப்பா. சரி, அடுத்து வந்து மொழி பிழைகள் பார்ப்போம். அதாவது நான் வந்து ஆங்கில மொழி பயன்பாடும் பிறகு வந்து பேச்சு வழக்கும் வந்து எவ்வளவு பரவலா வந்து பிழைகள் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நல்லாவே தெரியுது. என்ன படத்தோட நேர்காணல் ஜீவன்? உங்களுக்கு கூட ரொம்ப அமரன் படம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, இது அந்த படத்தோட நேர்காணல் தான் ஜீவன். ஜீவன் ஆமா திவிஷா, ஆமா திவிஷா, ரொம்ப மிகவும் பிடித்த படம் அது. சரி, இந்த படத்துடைய நேர்காணல் ராகா வந்து நடத்தினதுல இந்த இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த அவங்க பேசின அந்த ஸ்கிரிப்ட் வந்து நாங்க வந்து எழுதி வச்சிருக்கோம். அதுல வந்து என்ன ஆங்கில மொழி பயன்பாடு பிறகு பேச்சு வழக்கு இருக்குன்னு பார்த்தோம்னால் ஸ்டூடியோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக அது வந்து அவங்க அறைன்னு சொல்லியிருக்கலாம். பிறகு டீம், அதாவது அணி என்று கூறியிருக்கலாம். வெல்கம்னு சொல்லும்பொழுது வணக்கம். ரோல் வந்து கதாபாத்திரம். பிறகு டஃப் வந்து என்னன்னு சொல்லியிருக்கலாம் ஷர்வின்? கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் திவிஷா. ஆமா. அதன் பிறகு சப்ஜெக்ட், அதாவது முதன்மை, ரியல், மெய், ஸ்டோரி, கதை, இன்சிடென்ட், நிகழ்வு, என் மற்றும் மேஜர், முக்கிய இல்லைன்னா முதன்மை, பேசிக் அடிப்படை, ப்ரிப்பரேஷன் தயார் நிலை, கன் துப்பாக்கி, ஹேண்டல் கையாளுதல், ட்ரெயின் பயிற்சி என்று அவங்க வந்து பயன்படுத்திருக்கலாம். ஆனா இந்த 16 ஒரு நிமிடத்திலே வந்து இந்த 16 ஆங்கில மொழிகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த நேர்காணல எவ்வளவு ஆங்கில மொழிகளை வந்து அவங்க பயன்படுத்திருக்கலாம்னு பாத்துக்கோங்களேன். அடுத்து பார்த்தோம்னா பேச்சு வழக்குன்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து இருக்கு, அப்புறம் இங்கதான் பண்ணுவீங்க, இத பண்ணலாம் சொல்லி நிறைய பேச்சு வழக்கு பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு மாறாக இருக்கின்றது, இங்குதான், இதை செய்யலாம், இருக்கின்ற, இது போன்ற வந்து தமிழ் சொற்களை வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த வெறும் பேச்சு வழக்கு சொற்களை பயன்படுத்தாமல். இது இரண்டையும் தவிர்த்து வேற என்ன பயன்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது வடமொழி கலப்பு, அதாவது விஷயம் என்று பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து விடயம் என்று பயன்படுத்தியிருக்கலாம். பிறகு சுவாரஸ்யம்னு சொல்லும் பொழுது ஈர்க்கத்தக்க வகையில் அப்படின்னு வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம். சரியா? சரி, அடுத்த நாள் ஒன்றியன். சரி, தொலைக்காட்சி என்று பார்க்கும் பொழுது இது வந்து தொலைக்காட்சியில் போடப்பட்ட ஒரு படம்னு பார்க்கும் பொழுது இதுலயும் வந்து நிறைய ஆங்கில மொழி கலப்பு பிறகு பேச்சு வழக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இதுவும் வந்து ஒரு 30 வினாடியில் அவங்க பேசின ஒரு இததான் வந்து எழுதி வைத்துள்ளோம். இதுல பார்த்தோம்னா ஆங்கில மொழி இருக்காங்க. ஆனா தேர்வு, நகல், அச்சு, தயார், பிறகு நேரம்னு பயன்படுத்திருக்கலாம். பேச்சு வழக்கு என்று பார்க்கும் பொழுது நல்லா இருக்குதுடா, பண்ணிருக்கோ, குடுக்க போறோன்னு தெரியல, இது போன்ற பேச்சு வழக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இதற்கு மாறாக நன்றாக உள்ளது, செய்துள்ளோம், தெரியவில்லை, இன்றுதான் போன்ற தமிழ் சொற்களை வந்து அவங்க வந்து அழகாக பயன்படுத்தியிருக்கலாம். அடுத்த நாள்.
சரி, இது இந்த இது வந்து என்னது ஜீவன்? உங்களுக்கு பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? திவிஷா, பார்க்கும் பொழுது ஒரு செய்தி மாதிரி இருக்கு திவிஷா. ஆமா, இது வந்து ஒரு மின்னியல் செய்தி. தற்போது காஷ்மீரில் நடந்த ஒரு தாக்குதலை பற்றிய ஒரு செய்தி. இது வந்து தினமலரின் செய்தி. இதுல என்ன ஆங்கில மொழி பயன்பாடு என்று பார்த்தோம்னா கவுன்சில் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா சபை என்று பயன்படுத்தியிருக்கலாம். பிறகு இதுல வந்து வேற்றுமை புணர்ச்சியின் பிழைகளும் வந்து இருக்கின்றது. அதாவது உறுப்பினர்களை கொண்ட அங்க வந்து வழிமிகவில்லை. பிறகு தாக்குதலுக்கு வந்த பின் வழிமிகவில்லை. கண்டனத்தை தெரிவிக்கிறோம், அங்கேயும் வழிமிகவில்லை. தாக்குதலுக்கு காரணமானவர்கள்னு சொல்லி அங்கேயும் வழிமிகவில்லை. ஆக இதெல்லாம் வந்து இந்த தினமலர் செய்தியில் உள்ள பிழைகள். திவிஷா, என் கண்ணுக்கு ஒரு பிழை தெரியுது, நான் வந்து சொல்லலாமா திவிஷா? சொல்லுங்க ஜீவன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாம சொல்லி பாதுகாப்பு சபை, அங்க வந்து அந்த வன்தொடர் குற்றங்கள் பிறகு வழிமிகணும் தானே. அப்ப பாதுகாப்பு சபை வழிமிகந்திருக்கணும். ஆமா ஜீவன், ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கீங்க ஜீவன். வாழ்த்துக்கள் திவிஷா. அடுத்த நல்ல ஜீவன். சரி, அடுத்து இது வந்து மின்னியல் ஊடகம், அதாவது படவரியிலிருந்து எடுக்கப்பட்ட பிழைகள். அவுட் ஆனார், அதாவது வெளியேறினார் என்று அந்த இடத்துல வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். பிறகு மொபைல் போன், அதாவது தொலைபேசி என்று பயன்படுத்தியிருக்கலாம். அப்புறம் வேற்றுமை புணர்ச்சி பிழைகளும் இதுலயும் இருக்கின்றது. அதாவது செலவிடுவதை தவிர்க்க அங்க வழிமிகவில்லை. பிறகு வளர்ச்சிக்கு சமசீரான, அங்கேயும் வந்து வழிமிகவில்லை வந்த பிறகு. சரியா? சரி, அடுத்து இன்னும் பார்த்தோமானால் போலீசார், அதாவது காவல்துறை அதிகாரி என்று பயன்படுத்தியிருக்கலாம். கொரோனா, கோரணி நச்சு அப்படின்னு கூட பயன்படுத்தியிருக்கலாம். சரி, இன்னும் பார்த்தோமானால் டயர், அதாவது சக்கரம் என்று இந்த சன் நியூஸ், அதாவது செய்திகள் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். பிறகு டிக்கெட், சீட்டு, ஆன்லைன், அதாவது இணையம் அப்படின்னு கூட அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம். அடுத்த நாள் ஆக ஷர்வின், இந்த மாதிரி செய்திகள்ல வந்து இவ்வளவு பிழை இருக்குதுல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஷர்வின்? திவிஷா, என்னோட கருத்து வந்து என்னதுன்னா, இந்த மாதிரி செய்திகள்ல பிழை இருக்கிறனால வந்து கண்டிப்பா வந்து செய்திகள்லாம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்ப்பாங்க. ஆக அந்த செய்திகளை பார்க்கும் போதே வந்து உண்மையான நம்முடைய தமிழ் மொழியோட, தமிழ் எழுத்துக்களோட அந்த சொற்களஞ்சியத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவங்க வந்து இன்னும் வந்து இந்த ஆங்கில மொழி பயன்பாடு, பேச்சு வழக்கு அதிலே தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கு. ஆமா ஷர்வின், சரியாக சொன்னீங்க. இப்ப செய்திகளை தவிர்த்து வேற என்ன மின்னியல் ஊடகத்துல பிழைகள்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆங்கில மொழி பேச்சு வழக்குன்னு பார்க்கும் பொழுது சமூக வலைதளமான வலையொலியிலையும் வந்து அதிகமான பிழைகள் இருக்கு. அதாவது டென்ஷன் சொல்லி இந்த ஒரு வலையொலியின் இதுல பார்க்கலாம். நீங்க அது பதற்றம்னு எழுதியிருக்கலாம். பிறகு வந்து முழுவது வந்து பேச்சு வழக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அங்க வந்து முழுவதும் சொல்லி அழகாக பயன்படுத்தியிருக்கலாம். அப்புறம் வீடியோவில், காணொலிகள் சொல்லி பயன்படுத்தியிருக்கலாம். அடுத்த நாள். சரி, இன்னும் பார்த்தோம்னா டாக்டரை, மருத்துவரை, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைன்னு சொல்லி சுத்தமான தூய தமிழ் வார்த்தைகள் வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம். சரி, அச்சு ஊடகத்துல பார்க்கும் பொழுது இந்த செய்தித்தாள்லயும் வந்து அதிகமான ஆங்கில மொழி கலப்பு, பிறகு பேச்சு வழக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது போலீசார், அதே போலதான் காவல்துறை அதிகாரி. இங்க வந்து வேற்றுமை புணர்ச்சி, அதாவது நாளுக்கு தடை விதிக்க அங்க வந்து வழிமிகுந்து வந்திருக்க வேண்டும், அங்க வந்து வழிமிகவில்லை. பிறகு ஸ்கேனிங், அதாவது முன்பு ஜீவன் கூறியது போல ஸ்கேனிங் வந்து வருடுதல்னு சொல்லி அங்க வந்து பயன்படுத்திருக்கலாம். சரி, இந்த இடத்துல பார்த்தோமானால் இதுவும் வந்து ஒரு பத்திரிகை செய்தி தான். கார் சொல்லி பயன்படுத்திருக்காங்க. ஆக வாகனம்னு பயன்படுத்திருக்கலாம். சிலிண்டர், அதாவது எரிவாயுன்னு பயன்படுத்திருக்கலாம். இன்னும் பார்த்தோம்னா கொரோனா, கோரணி நச்சு, நர்சுகள், அதாவது தாதியர்கள்னு சொல்லி அழகாக பயன்படுத்திருக்கலாம் இந்த நாளிதழ்கள் எல்லாம். சரி, இன்னும் பார்த்தோமானால் மின்னியல்ல பார்த்தோமானால் வேற என்ன பேச்சு வழக்கு இருக்கின்றது என்று பார்த்தோம்னா, வந்துட்டாரு, வந்து விட்டார், ஓடியாங்க, ஓடி வாருங்கள், அவர், தெரிஞ்சது, தெரிந்ததுன்னு சொல்லி வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அழகாக. ஆனா இங்கெல்லாம் வந்து அந்த பேச்சு வழக்கை வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த நாள். சரி, பாக்குறீங்க, பார்க்கிறீர்கள், நீங்கள், செய்யணும், செய்ய வேண்டும், வராமல், பார்த்துக்கிறேன், பார்த்துக்கொள்கிறேன், செய்யுங்கன்னு சொல்லி இன்னும் அழகாக பயன்படுத்திருக்கலாம். ஆனா பயன்படுத்தவில்லை இந்த இடத்துல எல்லாம். அடுத்த நாள். சரி, இத்துடன் அடுத்து வந்து என்னோட தோழர் வந்து விளக்குவார்.
சரி, ஆமா திவிஷா, சரி இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஷர்வின், இதெல்லாம் என்ன கார்ட்டூன்ஸா ஷர்வின்? ஆமா ஜீவன், இது வந்து நம்ம வந்து சிறு வயதுல பார்த்த இந்த கேலி சித்திர இந்த கார்ட்டூன்ஸ். ஆக இந்த கார்ட்டூன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்குள்ள பேர்லாம் படிச்சு பாருங்களேன், எப்படிப்பட்ட பேர்கள்லாம் இருக்கு அப்படின்னு. சூப்பர் சுஜி, ஜாக்கி சான், மாஸ்டர் ரெயின்ட்ராப், செட்ரிக் அப்படின்னு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஆங்கில மொழி கலந்த கார்ட்டூன் பெயர்களை தான் வந்து வைத்திருக்காங்க. ஆக உங்களால வந்து கண்டிப்பா இது எல்லாமே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆமாம் ஷெர்வின். கண்டிப்பா ஷர்வின், கண்டிப்பா. அடுத்த நடுவுக்கு போங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து இப்போ நம்ம முதல்ல இருந்து வந்து புணர்ச்சி விதிகள் பார்த்தோம். அப்புறம் வந்து மொழிப்பிழைகள் வந்து திவிஷா வந்து ஆங்கில மொழி பயன்பாடு விளக்குனாங்க. அப்புறம் வந்து பேச்சு கலப்பு வளர்க்குனாங்க. வடமொழி பயன்பாடை வந்து திவிஷா வந்து நிறையவே வளர்க்குனாங்க. ஆக இன்னும் வந்து நிறைய வடமொழினா வந்து எப்படிப்பட்ட வடமொழி சொற்கள் வந்து மக்களோட புழக்கத்துல வந்து இருக்கு அப்படின்றத இன்னும் ரொம்ப ஆழமா வந்து நான் வந்து இந்த பகுதியில வந்து விளக்க விரும்புறேன். அடுத்து போங்க ஜீவன். சரி, இப்ப இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து முதல்ல வந்து பூஜை அப்படின்னு வந்து இருக்கு. பூஜை அப்படின்றது வந்து ஒரு வடமொழி சொல். இந்த வடமொழி சொல்லுக்கு தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் வந்து என்னன்னா பூசை அப்படின்றதுல வந்து நம்ம வந்து தமிழாக்கம் வந்து செய்யலாம். ஏன்னா அந்த பூஜை அப்படின்ற சொல்ல வந்து கிறந்த எழுத்து வந்து நிறையவே வந்து இருக்கு. அதாவது ஜா வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம். இந்த விஷயம் அப்படின்றது அது வந்து வடமொழி சொல். அங்கேயும் வந்து ஷா அப்படின்ற ஒரு கிறந்த எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு வடமொழி எழுத்து இருக்குனால வடமொழி சொல்லாக கருதப்படுகின்றது. அதுக்கு பதிலாக வந்து செய்தி அப்படின்னு வந்து மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பையனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். சரி, ஏன் வந்து நான் அந்த வாக்கியத்தையே வந்து கருமையாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த பையனுக்கு தைரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து ஒரு பிழையை நம்ம பார்க்க முடியாது, இரண்டு வகையான வெவ்வேறு பிழைகளை வந்து நல்லா நீங்க பாத்தீங்கன்னா வந்து உற்று நோக்க முடியும். இப்போ திவிஷா, அந்த இந்த என்ற சொல்லுக்கு பின் வலிமிகுமா வலிமிகாதா திவிஷா? வலிமிக வேண்டும். சரியா சொன்னீங்க. கண்டிப்பா வலிமிக வேண்டும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்படின்னு வந்திருக்கு ஆனா வலிமிகாமல் வந்திருக்கு. பார்க்க போனா இந்த பையன் அப்படின்னு வந்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஜீவன் இது ஸ்லைட் இது பண்ணுங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஜாஸ்தி. இந்த ஜாஸ்தி அப்படின்றதும் வந்து வடமொழி சொல். இங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மிகுதி அப்படின்னு தான் வந்து இருக்க வேண்டும். சரி, அடுத்து இந்த பையனுக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். பையனுக்கு பிறகு வலி மிகுணுமா வலி மிக கூடாதா ஜீவன்? ஷர்வின், பையனுக்கு பிறகு வலி மிகணும். ஏன்னா 4ஆம் வேற்று உறுப்பு, அதனால வலி மிகணும். சரியா சொன்னீங்க ஜீவன். பையனுக்கு பின்பு வலிமிக வேண்டும். அடுத்து வந்து வைரலாகும் வீடியோ அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. இந்த வைரலாகும் வீடியோல இந்த வந்து ஒரு ஆங்கில மொழி கலப்பு இருக்கு. அதாவது வீடியோ அப்படின்றத போய் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நம்முடைய தமிழ் மொழியிலே வந்து மிகவும் அழகான ஒரு சொல் காணொளி அப்படின்ற ஒரு சொல் வந்து இருக்கு. ஆனா அது யாருமே வந்து பயன்படுத்தவில்லை இந்த பதாகையில. அடுத்து கீழே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னு இருக்கு. அபிஷேகம் அப்படின்றது வந்து ஒரு வடமொழி சொல். ஆக அந்த அபிஷேகத்துக்கு பதிலாக நீராட்டு வழிபாட்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கலாம். நாங்க வந்து குறிப்பிடப்படவில்லை. ஆக இந்த ஒரு இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து வடமொழி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து இந்த வடமொழியிலே பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி இருக்காங்க, புணர்ச்சி விதிகளோட பிழையும் இருக்காக. உங்களால வந்து கண்டிப்பா வந்து உங்களாலே வந்து உயிர்த்து உணர முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன ஒரு வாக்கியம் தான், ஒரு 5 சொற்கள் கொண்ட ஒரு சின்ன வாக்கியத்துல வந்து இவ்வளவு பெரிய பிழைகளை வந்து இவ்வளவு நிறைய பிழைகளை வந்து நம்மளால வந்து கண்கூடா பார்க்க முடியுது அப்படின்னு. சரி ஜீவன், அடுத்து போங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வடமொழி இன்னும் நிறைய இதுல இருக்கும். சரி, அடுத்து வந்து சஞ்சலம் நீங்க சந்தோஷம். இப்ப சஞ்சலம் அப்படின்னு சொல்றப்ப வந்து சஞ்சலம் அப்படின்றதுக்கு பதிலா கலக்கம் அப்படின்ற நல்ல ஒரு தமிழ் வார்த்தை வந்து இருக்கு. அதை வந்து பயன்படுத்திருக்கலாம். ஆனா வந்து அவங்க பயன்படுத்தல. அடுத்து சந்தோஷம். சந்தோஷம் அப்படின்றது உண்மையிலே வடமொழி சொல், உண்மையிலே தமிழ் சொல்லாது திவிஷா? இல்லை ஷர்வின். ஓகே, இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா என்ன தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல்? மகிழ்ச்சின்னு சொல்லி இருக்கலாம். சரியா சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி அப்படின்றது வந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து முதல்ல இருந்து வடமொழி சொல் எல்லாமே வந்து கிறந்த எழுத்து இருந்த வடமொழி சொற்களை தான் பார்த்தோம். இப்போ இந்த பிழைகள் வந்து பார்த்தோம்னா பொதுவா இப்போ பேச்சு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஆங்கில மொழி
பயன்பாடு இருக்குன்னா நம்மளால வந்து ரொம்ப சுலபமா வந்து அதை கண்டறிய முடியும். இங்க வந்து ஆங்கில மொழி பயன்பாடு இருக்கு, இங்க வந்து ஆங்கிலம் இருக்காங்க, பேச்சு வழக்கு சொல்லு இருக்குன்னு. ஆனா இந்த வடமொழி சொல் பாத்தீங்கன்னா சில நேரத்துல கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான கிறந்த எழுத்துக்களுமே இருக்காத வடமொழி சொற்களுமே வந்து இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு போனா கண்டர் அலங்காரம் அப்படின்னு இருக்க, அலங்காரம் என்பது உண்மையில் பார்க்க போனால் அது ஒரு தமிழ் சொல்லி கிடையாது, அது வந்து ஒரு வடமொழி சொல். ஏன்னா தமிழில் வந்து ஒப்பனை அப்படின்றதுதான் வந்து இருக்கு, அலங்காரம் அப்படின்னு ஒரு வடமொழி சொல் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நட்சத்திர விசேஷம் அப்படின்னு இருக்கு. விசேஷம் அப்படின்றதும் வந்து பார்க்கணும் வடமொழி சொல் தான். ஆக அதற்கு பதிலாக வந்து சிறப்பு அப்படின்னு வந்து இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க வந்து அங்க ஒரு பதகை மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க யார் தெரியுறாங்க, 2 நடிகர்கள் தெரியுறாங்க, தனுஷ் மற்றும் கேப்ரியலா அப்படின்னு. ஆக இது வந்து அந்த கேப்ரியலா வந்து சொல்றாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ணா கூட எனக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு சொல். இங்க வந்து இந்த பேச்சு வழக்கை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம பார்க்கறது வந்து என்னால அவ்வளவு அதிகமான சொற்களுடைய மொழிப்பிழைகள் வந்து பார்க்க முடியுது. நடிக்கணும்னு அப்படின்னு இருக்கு. ஆக அதுக்கு பதிலாக அது எப்படி வந்திருக்கணும், நடிக்க வேண்டும் அப்படின்னு வந்திருக்கலாம். அடுத்து ஆசை அப்படின்னு இருக்கு. இந்த ஆசை கூட பார்க்கணும், ஆசை என்பது வந்து ஒரு வடமொழி சொல். ஆசைக்கு பதிலாக விருப்பம் அப்படின்ற ஒரு தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் வந்து அங்க கண்டிப்பா வந்திருக்கணும், ஆனா அங்க வரல. அடுத்து அவர்கிட்ட அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு, அங்க அவரிடம் இருந்து அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து நிறையன்றது ஒரு பேச்சு வழக்கு வந்து நிறைய அப்படின்னு வந்திருக்கலாம். கத்துக்கணும் அப்படின்னு இருக்கு, அது போல கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்கணும். அவர் பக்கத்தில் அப்படின்னு வந்திருக்கலாம். அடுத்து வந்திருக்குன்னா பார்த்திருக்கேன் பார்த்து இருக்கின்றேன், பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கலாம். அவரோட நடிச்சா அது வந்து ஒரு பேச்சு வழக்கு, அது வந்து அவருடன் நடித்தால் அப்படின்னு வந்திருக்கணும். நம்ம இது வந்து முதல் ஜீவன் வந்து சொல்லிட்டாரு, நம்ம அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக என்னன்னு வரணும் திவிஷா? நாம். சரியா சொன்னீங்க, நாம் அல்லது நம் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து முன்னேறலாம் அப்படின்னு வந்து இருக்கு, அதுக்கு பதிலா முன்னேறி விடலாம் இல்லைன்னா முன்னேறுவோம் அந்த மாதிரி தமிழாக்கம் செய்யப்பட்ட சொற்கள் வந்து இருக்கு. ஆக இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான மூலங்கள்ல இருந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக அந்த மூலங்கள் எல்லாத்தையுமே வந்து மிகவும் அழகா நேர்த்தியா கீழே APA 7.0 அதன் அடிப்படையில வந்து நான் வந்து அழகா வந்து பதிவிட்டிருக்கேன். ஆக இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடவியினுடைய இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு, அதாவது 2023 2025 எடுக்கப்பட்ட சான்றுகள். அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். அடுத்து இந்திய மாணவர் சங்கம். இப்ப சங்கம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சங்கம் கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வடமொழி சொல். சங்கம் அப்படின்றதுக்கு பதிலாக கண்டிப்பா கழகம் அப்படின்னு நல்ல தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு சொல் இருக்கு, ஆனா இதை வந்து அவங்க பயன்படுத்தல. அதே மாதிரி ஜாதகம். இப்ப ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கல்யாணம் பண்றவனுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஒரு குழந்தை பிறந்துட்டா வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆக ஜாதகமே வந்து ஒரு வடமொழி சொல். ஜாதகத்துக்கு பதிலாக பிறப்பியம் அப்படின்ற ஒரு தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் இல்ல, ஏற்கனவே தமிழ்ல வந்து ஒரு சொல் இருக்கு, ஆனா அது நம்மளோட மக்களுடைய அந்த சராசரி வாழ்க்கையில வந்து அவங்க வந்து பயன்படுத்தல. அடுத்து வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, அர்த்தம் அப்படின்றதும் வந்து ஒரு வடமொழி சொல் தான், ஆனா பாக்குறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சொல் மாதிரி தானே இருக்கு ஜீவன் திவிஷா. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து வடமொழி சொல். அர்த்தம் இருக்கு, பொருள் அப்படின்றது இருக்கு. அடுத்து இந்த அன்பின் ஆராதனை, இது எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கா ஜீவன் இந்த முகப்பு? ஆமா ஷர்வின், இந்த புத்தகத்தை வந்து நமக்கு சித்திராயை கொடுத்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு ஷர்வின். ஆமா, கண்டிப்பா நம்ம வந்து இந்த புக்கு வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்புல வந்து அன்பின் ஆராதனை, இந்த சிறுகதை தொகுப்பினுடைய பெயர் வந்து அன்பின் ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அன்பின் ஆராதனையில வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆராதனை என்று சொல்லே வந்து ஒரு வடமொழி சொல், சரிங்களா? ஆராதனை அப்படி என்பதற்கு வந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் என்னன்னா வழிபாடு அப்படின்னு வந்து இருக்கு. ஆக இந்த ஆராதனை வந்து பார்ப்பதற்கு வந்து தமிழ் சொல்லாகவே கருதப்பட்டாலும், ஏன்னா எந்த விதமான கிருந்த எழுத்துமே இல்ல, தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கு அப்படின்றாலும் இது வந்து ஒரு வடமொழி சொல். அதுக்கு பதிலாக வழிபாடு அப்படின்றதுதான் வந்து வந்திருக்கணும். ஆக இதனுடைய மேற்கோள் அனைத்துமே APA 7.0 அதற்கு அடிப்படையில வந்து நான் வந்து கீழே பதிவிட்டிருக்கேன். இங்க வந்து நீங்க பார்க்கலாம், ஒவ்வொன்றாக பிரித்து கொடுத்திருக்கேன்.
3 விதமான சான்றுகள் கொடுத்திருக்கேன். அதுக்கே வந்து 3 விதமான வந்து இருக்கின்றது. சரி, அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா கஷ்டம் கூட இஷ்டம். ஆக கஷ்டம் என்பது வந்து ஒரு வடமொழி சொல். அதுக்கு வந்து கடினம் அல்லது துன்பம்னு வந்திருக்கலாம். இஷ்டம் வந்து விருப்பம் அப்படின்னு வந்து வந்திருக்கலாம். நாங்க வரவில்லை. அடுத்து பார்த்தோம்னா வாட்டர் டேங்க் இருக்கு, ஆனா உபயோகம் இல்லை. இப்ப வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்றப்ப வந்து இங்க என்ன இருக்கு திவிஷா? அந்த வாட்டர் டேங்க் என்பது எந்த வகையான மொழிப்பிழை? ஆங்கில மொழி ஷர்வின். சரியா சொன்னீங்க, ஆங்கில மொழி. ஆக அந்த வாட்டர் டேங்க் அப்படின்றதுக்கு பதிலா நீர் தொட்டி அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அங்க வந்து அவங்க கொடுக்கல. அடுத்து இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு கலப்பு இருக்கு, அதுக்கு பதிலா இருக்கிறது அப்படின்னு வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்ல ஆனா அப்படின்ற பேச்சு கலப்பு இருக்கு, அதுக்கு பதிலா ஆனால் அப்படின்னு சேர்த்திருக்கலாம். அடுத்து உபயோகம். இந்த உபயோகமும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வடமொழி சொல். இந்த உபயோகத்துக்கு பதிலாக பயன்பாடு இங்க நான் குறிப்பிட்டிருக்க பாருங்க கீழே, பயன்பாடு அப்படின்ற தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் வந்து இருக்கு. அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ராகுல் உதாரணம். உதாரணம் என்பது வந்து ஒரு வடமொழி சொல். அதுக்கு பதிலாக காட்டுகள் இல்ல காட்டு அப்படின்னு வந்து கொடுத்திருக்கலாம். அடுத்து சுதந்திர தினம் குறித்து நீதிமன்றத்தின் உத்தரவு. உத்தரவு என்பதும் ஒரு வடமொழி சொல். அதற்கு பதிலாக வந்து கட்டளை அப்படின்ற ஒரு தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆக இந்த வடமொழி சொல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா நான் வந்து தேட 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 எனக்கு வந்து வடமொழி சொற்கள் சம்பந்தப்பட்ட நிறைய பிழைகள் தான், இந்த இடிவுகளே தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆக வந்து என்னால வந்து இன்னும் நிறைய ஆழமா வந்து பகுப்பாய்வு செய்வதற்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா தெப்ப உற்சவம் நடத்துவதன் ஐதீகம். ஐதீகம் என்பதும் ஒரு வடமொழி சொல். அதுக்கு பதிலாக நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். அடுத்தது வந்து சகஜம். சகஜம் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் மத்தியில இருந்து இது ஒரு சகஜமான விஷயம் தானே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆக அந்த சகஜம் என்பதே வந்து ஒரு வடமொழி சொல். அந்த சகஜத்துக்கு பதிலாக வழக்கம், இயல்பான ஒரு விஷயம் தானே, வழக்கமான ஒரு செய்தி தானே அப்படின்னு வந்து பயன்படுத்தி இருக்கலாம். சரி, அடுத்து போங்க. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நழுவத்திற்கு கீழே வந்து APA 7 தசமம் சுழியத்திற்கு அடிப்படையில வந்து நான் வந்து மேற்கோள்கள் வந்து இட்டிருக்கேன். நீங்க வந்து அங்க வந்து பார்க்கலாம் ஜீவன் திவிஷா. சரி, இது வந்து ஒரு தொலைக்காட்சி நாடகம். இது வந்து நம்ம ஏற்கனவே பாக்குற பொன்னி அப்படின்னு திவிஷாவுக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா திவிஷா வந்து எப்போதும் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும் இந்த பொன்னி நாடகம். சரி, அடுத்து போங்க. நான் வந்து இதனுடைய 1 நிமிட காணொலியினுடைய அந்த வசனத்தை வந்து இந்த பக்கத்துல வந்து வைத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து வடமொழி கலப்பு மட்டும் கிடைக்கல, பேச்சு வழக்கு கிடைத்திருக்கு, ஆங்கில மொழி பயன்பாடு கிடைத்திருக்கு. உதாரணத்திற்கு பேச்சு வழக்கு அப்படின்னா நேரத்தில், மாத்திருக்க, மாற்றிருக்கிறாய், வெளிய, வெளியில், போறியா, போகிறாயா, தாண்டிச்சோமா, தாண்டிச்சேமா, தாண்டி விட்டது. அதாவது மணி வந்து தாண்டிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல வர்றத மணி வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது இல்ல தாண்டி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வெளியே, வெளியில். அடுத்து வந்து போறவ, போகிறவள், போறோம், செல்கிறோம், நீங்க, நீங்கள், ஆரம்பிச்சுடுவீங்க, ஆரம்பித்து விடுவீர்கள், போயிட்டு, சென்று, இடத்தில் அப்படின்ற நிறைய அருமையான தமிழ் வார்த்தைகள் இருக்கு. ஆனா இந்த பேச்சு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து சற்று முகம் சுளிக்கிற வகையில வந்து இந்த வசனங்கள்ல வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆங்கில மொழி பயன்பாடும் வந்து இதுல வந்து இருக்கு. இப்போ டின்னர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம் ஜீவன் தமிழ் மொழியில? இரவு உணவுன்னு சொல்லலாம் ஷர்வின். இரவு உணவுன்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு சொல் தான். ஆனா வந்து இந்த நாடகத்துல வந்து இரவு உணவுன்னு பயன்படுத்தாம டின்னர் அப்படின்றத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து கேண்டல் லைட் டின்னர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேண்டல் லைட் டின்னர் வந்து மெழுகுவர்த்தி ஒளி இரவு உணவு அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்திருக்கலாம். ஆனா வந்து அது வந்து அவங்க கொடுக்க மறந்துட்டாங்க. அடுத்து சூப்பர் டா அப்படின்றது ஒரு வசனம் வந்து வந்திருக்கும். சூப்பர் டாக்கு பதிலாக சிறப்பு தம்பி, சிறப்பு அப்படின்னு கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து கொடுக்கல. அடுத்து வந்து வடமொழி கலப்பு. வடமொழி கலப்பு வந்து ஒரு 2 விதமான வடமொழி கலப்பு வந்து என்னால வந்து இதுல வந்து மிக ஆழமாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது என்ன, சங்கோஜம். சங்கோஜம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அந்த வந்து ஒரு வார்த்தை வந்து இருக்கும், எனக்கு வந்து சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. இந்த சங்கோஜம் அப்படின்னா வந்து கூச்சம் அப்படின்றது மிகவும் ஒரு அருமையான அழகான தமிழ் வார்த்தை இருக்கு. ஆனா அது வந்து பயன்படுத்தாம சங்கோஜம் வடமொழி சொல்லி தான் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்து புடவை அப்படின்னு வந்து இருக்கு. சரி திவிஷா, நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து புடவை அப்படின்னு வந்து பயன்படுத்துவீங்களா இல்ல சேலை அப்படின்னு பயன்படுத்துவீங்களா? இல்ல சரி, நாங்க சேலைன்னு தான் பயன்படுத்துவோம். சரியா சொல்லியிருக்கீங்க திவிஷா. பார்க்கணும் நம்ம வந்து சேலை அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஆனா வந்து புடவைன்னு சொல்லி தொலைக்காட்சி நாடகத்திலயுமே வந்து புடவை என்ற சொல்லின் பயன்பாடு தான் வந்து வந்திருக்கு. சரி, அடுத்து போங்க ஜீவன்.
சரி, அடுத்து வந்து இது வந்து ஒரு வடையொலி மற்றும் அகப்பக்கத்துல இருந்து நாம் வந்து எடுத்திருக்கோம். உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்பிரதாயம் அப்படின்னு வந்து இருக்கு. இந்த சம்பிரதாயம் அப்படின்னு பாக்குறப்ப இங்க வந்து என்ன வந்திருக்குன்னா ஒரு மரபு அப்படின்னு வந்து வந்திருக்கும். ஆனா வந்து அவங்க வந்து சம்பிரதாயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து வெளியாகவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் போட்டதுல. அடுத்து வந்து சருமம் அப்படின்றது வந்து ஒரு படத்துல வந்து நான் வந்து வச்சிருந்தேன். சருமம் அப்படின்னா வந்து தோல். ஆனா வந்து சருமம் அப்படின்னு ஒரு வடமொழி சொல்லதான் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா வந்து அங்க பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களால பார்க்க முடியும். சருமம் பளபளப்புக்கு இந்த 10 விஷயம் தான். பார்க்கும்போது அங்க சருமம் இருக்கக்கூடாது, தோல் பளபளப்புக்கு அப்படின்னு வந்து வந்திருக்க வேண்டும். ஆக இந்த இரண்டினுடைய எங்கிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த சான்றையும் வந்து நான் வந்து APA முறைப்படி 7 கீழ் வந்து கீழே நான் வந்து போட்டிருக்கேன். உங்களால வந்து மிகவும் தெளிவா பார்க்க முடியும். அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து பாத்துக்கிட்டோம்னா வந்து வெள்ளை சாதம். சாதம் அப்படின்னே வந்து சொல்றோம். கோயில்ல வந்து சாதம் கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய பயன்பாடு வந்து இருக்கு நமக்குள்ள. நம்ம மத்தியிலே இருக்கோம்னு நம்மளே பயன்படுத்திருக்கோம், நானே பயன்படுத்தியிருக்கேன் சாதம் அப்படின்னு. ஆனா உண்மையிலே பார்க்க போனா சாதம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. அது வடமொழி சொல். சோறு அப்படின்ற மிகவும் அழகான அருமையான தமிழ் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நாம் வந்து இதை வந்து நம்முடைய புழக்கத்துல கொண்டு வரப்ப வந்து இதை பார்த்து மற்றவர்களும் கத்துக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சௌக்கியம். இந்த பாட்டு தெரியுமா திவிஷா? இந்த பாட்டு அன்னைக்கு நீங்க பாடுறீங்க. அதுல சௌக்கியம் அப்படின்ற வார்த்தையும் நீங்க வந்து உச்சரித்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திவிஷா? ஆமா ஷர்வின், இப்ப பார்க்கும்போது தெரியுதா அது வந்து பிழை அப்படின்னு. சரியா சொன்னீங்க. சௌக்கியம் என்பது ஒரு வடமொழி சொல். அது வந்து நலம் அப்படின்னு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். இதுக்கான சான்றுகளை வந்து மிக தெளிவாக AP பார்த்திருக்கலாம் நீங்கள். அடுத்து போங்க. சரி, அடுத்து வந்து இது வந்து ஒரு அகப்பக்கம், அப்புறம் படவரியில இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ இங்க ஜனநாயகம் அப்படின்னு வந்து இருக்கு. ஜனநாயகமும் வந்து ஒரு வடமொழி சொல். இங்க வந்து ஜனநாயகம்னு இருக்கக்கூடாது. இங்க வந்து குடியாட்சி அப்படின்னு மிகவும் அருமையான தமிழ் சொல் வந்து இருக்கு. அடுத்து வந்து ஜோடித்தல். இந்த ஜோடித்தல் அப்படின்றதுக்கும் வந்து மிகவும் அருமையான தமிழ் சொல் அழகு செய்தல், அழகுபடுத்துதல் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க வந்து வடமொழி சொல்லி தான் வந்து மிகவும் அதிகமாக வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து ஜீவன் இது வந்து நம்ம பார்த்தோம் அந்த அன்பின் ஆராதனை, அந்த சிறுகதை தொகுப்பு. அதே புக்கில் உள்ள ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு. அதாவது என்னன்னா, மனிதம் இன்னும் சாகவில்லை என்பதே வந்து அங்க பிழைன்னு சொல்றதுக்குல பயன்பாடு வந்து வடமொழி பயன்பாடு வந்து அந்த புத்தகத்திலும் வந்து இருந்திருக்கு. பார்க்கப்போனா வந்து இறக்கவில்லை அப்படின்னா வந்து அழகான தமிழாக்கம் செய்யப்பட்ட சொல் வந்து இருக்கு. ஆனா வந்து அது வந்து அவங்க பயன்படுத்தாம சாகவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்து போங்க ஜீவன். சரி, ஆக இப்ப நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த வடமொழி சொற்கள் கண்டிப்பா வந்து திகட்ட நான் வந்து உங்களுக்கு வந்து வடமொழியை பத்தி நான் வந்து கொடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா தானே ஜீவன் திவிஷா? ஆமாம் ஷர்வின். சரி, இப்ப அடுத்து நம்ம வந்து எழுத்து பிழைகள் வந்து பார்க்கலாம். இந்த எழுத்து பிழைகள் வந்து நான் மூன்றாவது லகரம் லகரம் லகரம், நகரம் 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 மற்றும் ரகரம் ரகரம். ஆக இந்த எழுத்து பிழைகளையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எழுத்து பிழைகளை மட்டும் பார்க்க மாட்டோம். இதுலயும் வந்து சில வடமொழி சொற்களும் இருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து ஒண்ணு தேடி இதை தேடணுன்றதுக்காக வந்து நான் தேடி வந்து நான் வந்து பார்க்கல. ஒரு விஷயத்த நான் படிக்கிறேன், ஒரு விஷயத்த நான் பாக்குறதுப்ப அதுல வந்து எனக்கு எத்தனை விதமான பிழைகளை வந்து என்னால கண்டறிய முடியும், அது எல்லாத்தையுமே நான் வந்து உட்புகுத்தி இருக்கேன். இது வந்து நீங்க ரொம்ப தெளிவா அங்க பார்க்கலாம். அடுத்து போங்க ஜீவன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுசும் பெருசும் ரசிக்குது அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுசும் அப்படின்னு இருக்க, இந்த சிறுசும் அப்படின்றது இங்க வந்து என்ன பிழை நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரகர பிழை வந்து இங்க வந்து நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிறுசும் அப்படின்னு வந்து பாக்குறப்ப அங்க வந்து என்ன ரா வந்து வந்திருக்கணும்னா, அதாவது வள்ளின ரகரம் தான் வந்திருக்கணும். ஆனா அங்க வந்து ரூ, அதாவது அந்த ரூ வந்து அங்க வந்திருக்காது. அதுக்கு போல வள்ளினகம் சிறுசு அப்படின்னு வந்திருக்கணும். சரியா? அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா வாழ், நாட்டை ஆளும் மன்னனின் வாழ். இங்க வந்து ஒரு லகர பிழை வந்து ஏற்பட்டிருக்கு. பார்க்கணும் இந்த ரகரம் ரகரம் நகரம் இந்த சொல், இந்த எழுத்து பிழைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமாக கையாள வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த ரகரம், இந்த லகரம் நகரம் ஒரு எழுத்து மாறினாலும் கூட அதனுடைய பொருள் வந்து முழுக்க இப்ப அங்க வாழ், மன்னனின் வாழ் அப்படின்னு இருக்கு. மன்னனின் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிழைக்கு ஏற்ற மாதிரி மன்னனின் வாழ் அப்படின்னா என்ன தோணுது விஷா? நீங்க எந்த வாழை நினைக்கிறீங்க மன்னனின் வாழ் அப்படின்னு?
ஆஹ் அவங்க கொடுத்திருக்கிற இல்படி பார்த்தா இந்த பூனைக்கெல்லாம் வால் இருக்குல்ல, அந்த வாழை சொல்றாங்க. சரியா சொன்னீங்க திவிஷா. அங்க கொடுக்கப்படுகிறது பார்த்தா வாள் அப்படின்னு மனிதனுக்கு எங்கேயாச்சும் வாள் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. மிருகங்களுக்கு தான் வாள் இருக்கும். ஆக அங்க பாத்தீங்கன்னா வந்து லகரப்பிழை ஏற்பட்டிருக்கு. அந்த அன்ப லகரத்தை போய் சேர்த்திருக்காங்க. பார்க்க போனா உண்மையிலே வந்தா அங்க அன்ப லகரம் வந்திருக்க கூடாது. அங்க வந்து பொது லகரம் தான் வந்திருக்கணும். ஆனா அங்க வந்து தவறுதலா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து இதுல பாத்தீங்கன்னா அமைச்சரின் அருவருப்பு பேச்சு. இந்த அருவருப்பு அப்படின்னு பாக்குறப்ப அந்த ரூ வந்து பார்த்தோம்னா அங்க வந்து எந்த விதமான ரூ இருக்கு ஜீவன்? இந்த ரா, இந்த வகை ரா. ஷர்வின், அங்க வந்து வல்லினரா இருக்கு. வல்லினரா இருக்கு. பார்க்க போனா அங்க வல்லினராவே வரவே கூடாது. சரியாக போட்டிருக்க பாருங்க, அருவருப்பு அப்படின்னு ரன்னகரத்தோடு தான் வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? இல்ல இடையினரா வந்து வந்திருக்க வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. திவிஷா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அந்த எண்ணெய் என்ன எண்ணெய் அவங்க அங்க சொல்லியிருக்காங்க பிழையா? அதாவது அவங்க எண்ணெய் சரியா சொன்னீங்க. அந்த எண்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணெய் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க எண்களே, இந்த 1, 2, 3 அப்படின்னு இந்த எண்ணக்கூடிய எண்களை வந்து அங்க சொல்லியிருக்காங்க. நன்றி திவிஷா சொன்னதுக்கு. சரியா? இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்றப்ப அங்க வந்து எண்ணெய், அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்திருக்குன்னா நகர பிழைகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா சில்லறை காசு. இப்ப சில்லறை அப்படின்னு சில்லறைக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா வந்து பாத்துக்கிட்டோம்னா இடையின ரா வந்து வந்திருக்கு. இடையின ரா வந்து சரியா இல்லையா ஜீவன்? சில்லறை பிழை ஷர்வின், அது தவறு. உண்மையிலே அங்க வல்லினரா தான் வந்திருக்கணும். சொன்னீங்க, அங்க வல்லினரா தான் வரணும். அடுத்து பாத்துக்கிட்டோம்னா சுவற்றில் அப்படின்றது வந்திருக்கு. சுவற்றில் பலரும் கொடி. பார்க்க போனா அது சுவற்றில் அப்படின்றது வந்து சுவற்றிலே வரக்கூடாது. இடையினரால சுவரில் அப்படின்னு தான் வரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சுவரில் இருக்க அதை வந்து பிரித்து பாருங்க. சுவர் சேர்த்தல் இல், அப்பொழுது பிரிக்கும் பொழுதுதான் சுவரில் அப்படின்னு இடையினரா வந்து பயன்படுத்தி வந்து சுவற்றில் அப்படின்னு வந்திருக்குன்னா இதை எப்படி நம்ம பிரிக்க முடியும்? கண்டிப்பா இந்த சொல்ல வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. ஆக இந்த சுவற்றில் அப்படி வந்திருக்கணும். அதாவது ரகரம் வராமல் இடையின ரகரம் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆக இதனுடைய சான்றுகளும் ஏபி முறைப்படி 7 சுழியத்தின் கீழ் அடிப்படையில நான் கீழே வந்து கொடுத்திருக்கேன். கவனமா பாருங்க. அடுத்து போலாம். சரி, அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா இயற்கையாக செய்த தவறு. ஓகே, இங்க தவறை அப்படின்னு வந்து பாக்குறப்ப இங்க வந்து மொழிப்பிழைகள் ஏற்பட்டிருக்கு. எழுத்துப்பிழைகள் என்னன்னா தவறை அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது, தவற்றை அப்படின்னு பயன்படுத்த வேண்டும். ஆக அங்க வந்து இந்த ரகரம், அதாவது இது மொழிப்பிழை ஏற்றுக்கணும். தவறை அப்படின்ற அந்த சொல் வந்து அது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு சொல். அங்க தவற்றை அப்படின்றதுதான் வந்து தமிழ் மொழி பயன்படுத்தி இருக்கு. அடுத்து இருந்தோம். ஆனா நான் எங்கேயாச்சும் புரியல் நிலையில பத்தி நான் பேசினேன்னா இல்ல தானே? ஆக இப்ப அங்க பாருங்க, அங்க தேசியம் அப்படின்னு குறில் எழுத்தாதான் வந்திருக்குமே தவிர அந்த சி வந்து நெடில் எழுத்தா வந்திருக்க கூடாது. ஆனா அங்க வந்து நெடில் எழுத்துல வந்து கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பொருள் வந்து வேறுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு செய்தி, அதாவது எதுல வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து அங்க வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி. தேநீர் கடைகள், அதாவது தேநீர் உள்ள இது வந்து பிழை. அவங்க வந்து எந்த மாதிரி செய்தி இந்த காஃபி டீ அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் வந்து தமிழகம் முழுவதுமே திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அங்க கொடுக்கப்பட்ட தேநீர் வந்து என்னன்னா தேன் இருக்குல்ல, தேன் கலந்த நீரை வந்துதான் கலந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிழை. சரிங்களா? அடுத்து போலாம் ஜீவன்.
சரி, அடுத்து வந்து நாகரீகம். நாகரிகம் என்பது இது வந்து ஒரு குரில் நெடில் பிழை. இது வந்து என்ன வந்திருக்கணும், நாகரிகம் அப்படின்னு குரில் சொல்ல வந்திருக்கணும். ஆனா குரில் சொல்லல வரல. அடுத்து பாத்துக்கிட்டோம்னா நிறைய படம் பார்க்க மாட்டேன். இந்த நிறைய படம் பார்க்க மாட்டேன்ல, இந்த ரா வந்து இருக்குல்ல, அங்க ரா வந்து ரகர பிழை ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து இடையினரா வந்திருக்கு. பார்க்க போனா நிறைய அப்படின்றதுக்கு வல்லின ரகம் தான் வந்திருக்கும். நிறைய என்பதுக்கு பல, நிறைய விஷயம், பல பொருள், பல அப்படின்றதுதான் வந்து பொருள் படம். சரி, அடுத்து வந்து பார்த்தா ஒரு அபரமான ஒரு நான் பார்க்க ஒரு அபரமான நான் எனக்கு ரொம்ப வந்து போயிட்டேன், அதிர்ச்சி ஆயிடுச்சு. மாநிலம் அப்படின்னா என்னது, மாநிலம் என்னது? ஷர்வின், மாநிலம்னா என்னன்னு கேக்குறீங்களா? மொழியில மாநிலம்னா என்னது? மாநிலம்னா நெகிரி, அதாவது நெகிரின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புரிதலுக்கு மாநிலம் பாத்தீங்கன்னா அந்த நா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க எந்த ரன்னகரம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ரன்னகரமே அங்க வரக்கூடாது. அங்க வந்து என்ன வரணும்னா ரன்னகரம் தான் வந்து வந்திருக்க வேண்டும். ஆனா வந்து அங்க ரன்னகரத்துல அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா வறட்சியால் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இந்த வறட்சியால் என்பது வந்து பிழை. இந்த வறட்சி வந்து ரன்னகரத்தை இடைநகரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த இடைநகரமே வரக்கூடாது. அங்க வந்து வல்லின நகரம் ராதா வந்து வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்துக்கிட்டோம்னா எங்க ஊரில் நூலக கட்டிடம். இந்த கட்டிடமும் இது வந்து இன்னும் கூடுதலான தகவல் நான் வந்து கொடுக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரே பகுப்பாய்வு செய்யறப்ப எனக்கு மற்ற மொழிகளுமே வந்து கட்டிடம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க கட்டிடம் அப்படின்னு வரக்கூடாது. கட்டிடம் அதாவது கட்டடம் அப்படின்றது வரணும். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. அதாவது கட்டிடம் வராமல் கட்டடம் அப்படின்றது வர வேண்டும். கட்டிடம் அப்படின்னு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, கட்டிடம்னா எந்த இடத்துல கட்டுறாங்களோ அதுதான், கட்டுகின்ற இடத்தை தான் கட்டிடம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கட்டடம் அப்படின்னா பில்டிங், பில்டிங் தான் வந்து கட்டடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அரசு. அரசு அப்படின்றதுக்கு வந்து அங்க வந்து என்னன்னா வல்லின நகரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அரசு என்பது கவர்மெண்ட், ராஜா அண்ட் அதுக்கு வந்து பார்க்க போனா இடையின நகரம் ராதா வந்து அவங்க சேர்த்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுல வந்து கூடுதலான தகவல், இந்த வெண்கலம் வெண்கலம் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து வந்து மானம், இது வந்து வானம் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா மானம்னு போட்டிருக்காங்க. அடுத்து பயிறு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா பயறு அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து ஊருணி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது பார்க்கலாம் ஐப்பசி அடைமலை ஊருணி நிறைந்தது அப்படின்னா வந்து ஊருணி இது வந்து ரன்னகரம் வந்து வந்திருக்கு. பார்க்க போனா வந்து டன்னகரம்னா வந்து வந்திருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பேச்சு கலப்பும் இருக்கு. இன்னைக்கு அப்படின்ட்டு பார்க்க போனா எப்படி வரும், இன்றைக்கு அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கபடி போட்டி அப்படின்னு வலிமிகாமல் வந்திருக்கு. சரியா? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விஜயவன் வந்து ஒரு விதியை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான நிலைமொழி ஈரலை வந்து இந்த மாதிரியான உயிரெழுத்து கொண்ட சொற்கள் எழுத்துக்கள் வந்தா வருமொழி முதல்ல காசா தாப்பா வரப்ப கண்டிப்பா வலிமிக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கபடி போட்டி அப்படின்னு வலிமிகாமல் வந்து கபடி போட்டி அப்படின்ற வலிமிக்கு வந்திருக்க வேண்டும். ஏன்னா நிலைமொழி ஈற்றுல வந்து இ அப்படின்ற அந்த எழுத்தின் வந்து மறைந்திருக்கு. அதே மாதிரி வருமொழி முதல்ல வந்து காசா தாப்பா இருக்கின்றது. சரி, அடுத்து போங்க ஜீவன். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா மென்மேலும். இந்த மென்மேலுமே வந்து பார்க்கணும்னா அங்க வந்து மென்மேலும் தவறாக வந்திருக்கு. பார்க்க போனா மென்மேலும் சரியா நான் பக்கத்துல எழுதிருக்க பாருங்க, அந்த மாதிரி தான் வந்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து சரி, அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா இதுல வந்து என்ன பிழை நீங்க பாக்குறீங்க ஜீவன், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஷர்வின், இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பரிச்சயமான புத்தகம் தான். எனக்கு என்னமோ அங்க குறியல் நெடில் பிழைகள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இந்நுழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஜீவன், சரியா சொன்னீங்க. பார்க்க இந்நூலை அப்படின்னு வந்து வந்திருக்கணும். அடுத்த நாளுக்கு போங்க ஜீவன். பாருங்க, இந்நூலைன்னு வந்திருக்கணும். அடுத்து போங்க ஜீவன். அடுத்து இங்கே வந்து ஒரு பேர் என்ன, நகர பிழைகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது காலனி, அதாவது இங்க வந்து ரன்னகரம் பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்கணும் காலனிக்கு வந்து டன்னகரத்தை தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்க வேண்டும். அடுத்து போங்க ஜீவன்.
சரி, இது வந்து இறுதியான நழுவம். அதாவது ராணுவ வீரர்கள் இங்கே வந்து ஒரு நகர பிழை ஏற்பட்டிருக்கு. அதாவது அங்கே வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரன் நகரத்துல ராணுவ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பார்க்க போனா ராணுவம் அது எந்த வந்து திவிஷா 3 சொல்லினா வந்திருக்க வேண்டும். சரியா சொன்னீங்க. அங்க வந்து டன் நகரம் வந்து வந்திருக்க வேண்டும். சரிங்களா? ஆக நம்ம வந்து இதனுடன் வந்து நம்மினுடைய இந்த பகுப்பாய்வுக்கான நழுவத்தை வந்து முடிக்கின்றோம். ஆக வந்து நம்ம 3 பேரும் கலந்து பேசினதுல வந்து பார்க்க போனா வந்து நிறைய பகுப்பாய்வு செஞ்சோம். வடமொழி, உணர்ச்சி, பேச்சு மொழி, ஆங்கில மொழி பயன்பாடு, அப்புறம் வந்து நம்ம வந்து எழுத்து பிழைகளை பார்த்தோம். நிறைய எழுத்துப்பிழைகள் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிச்சு. ரகரப்பிழையா இருக்கட்டும், குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நம்ம வந்து நம்மளுடைய நழுவ ஒவ்வொரு கீழுக்கும் வந்து கண்டிப்பா வந்து மேற்கோள் வந்து போட்டிருப்போம் இல்லையா? APA 7 சுழியத்துக்கு அடிப்படையில தான் வந்து நம்முடைய APA மேற்கோளுக்கு வந்து போட்டிருக்கோம். ஆக நம்முடைய மேற்கோளுக்கு வந்து பார்த்தோம்னா 20 தாண்டி போய்விட்டது அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்றதுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆக அந்த APA முறைகள் உள்ள மேற்கோள் வந்து இந்த கென்வால வந்து நுழைக்க முடியாது. ஏன் நுழைக்க முடியாதுன்னா வந்து அது வந்து கீழே வந்து ஹேங்கிங் பண்றப்ப வந்து APA முறைப்படி வந்து இந்த கென்வால வந்து வராது. ஆக அதனால வந்து நாம வந்து என்ன செய்யலாம்னா வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்முடைய எல்லா மேற்கோளையுமே வந்து நம்முடைய இடுப்பணியை வந்து நகல் எடுத்து பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்து கொடுப்போம். நீங்க வந்து அதுல வந்து எங்களுடைய எல்லா மேற்கோளையும் வந்து APA 7 சுழியத்தின் அடிப்படையில வந்து நீங்க வந்து சரி பார்த்து கொள்ளலாம். ஆக திவிஷா, ஜீவன் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஷர்வின், இறுதியா வந்து நம்ம இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். நீங்களும் திகட்ட வடமொழி பயன்பாடு, பேச்சு மொழி, ஆங்கில மொழி, புணர்வு, நிறைய விஷயங்களை பார்த்தோம். உங்களால இன்னும் இது மூலமா இன்னும் ஒரு சுருக்கத்தை உங்களால சொல்ல முடியுது ஷர்வின்? என்னால என்ன சுருக்கத்தை சொல்ல முடியும்னா ஜீவன், நம்மளோட மக்கள் பேச்சு இந்த வழக்குல, அதாவது வந்து படித்தவர்களா இருக்கட்டும், படிக்காதவர்களா இருக்கட்டும், நம்ம வந்து படித்தவர்களாவே இருந்தாலும் கூட நிறைய பிழைகளை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நமக்கே தெரியாம வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆக வந்து இன்னும் படிக்க வந்து நம்மளால வந்து இன்னும் நிறைய பிழைகளை வந்து கண்டறிந்து அதனுடைய நல்ல ஒரு பயன்பாட்டை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக முடிப்பதற்கு முன்பு ஒரு சின்ன ஒரு புதிய தகவல் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இந்த வடமொழி பத்திய ஒரு ஆய்வை வந்து நான் மேற்கொள்ளும் பொழுது அதுல வந்து என்ன போட்டிருந்தாங்க, நம்ம மன்னிப்பு அப்படின்றத வந்து நம்ம வந்து பயன்படுத்தோம்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில. பார்க்க போனா மன்னிப்பு என்பதே வந்து ஒரு தமிழ் சொல்லி இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ஆராய்ச்சியில், அதாவது அவரோட கூற்றின்படி மன்னிப்பு என்பதே வந்து ஒரு உருது மொழி சொல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். அதாவது மன்னிப்பு என்பது ஒரு உருது மொழி சொல். ஆக அதற்கு வந்து தமிழ் சொல் வந்து என்னன்னா பொறுத்தருளல் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்முடைய தேவநேய பாவனர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆக இது எல்லாமே வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம் அனைவருமே வந்து இப்பொழுது விடை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி திவிஷா, நன்றி ஜீவன். நன்றி ஷர்வின், ஜீவன், சிறப்பான தகவல். நன்றி. வாய்ப்பு இருந்தால் ஐயாக்கு வந்து ஒரு இந்த வேலையில வந்து நாங்கள் மூவரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு இடுப்பணியின் மூலம் வந்து எங்களால் வந்து புதிய விஷயங்களை வந்து அறிந்து கொண்டு நிறைய தகவல்களை வந்து தெரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையாகவும் ஒரு புதிய அனுபவமாகவும் இருந்தது. ஆக மிக்க நன்றிங்க ஐயே. எனக்கு ஒரு புதிய தகவல் கிடைச்சு. மன்னிப்பு என்பது தமிழ் சொல்ல இல்லை அப்படின்னு இந்த பகுப்பாய்வு செய்யும் போது தெரியுதுன்னா உண்மையா ஏதாவது நல்ல ஒரு இடுப்பணி தான் சரி. ஏன்னா நம்ம புதிய தகவல் வந்து நமக்கு கிடைக்கின்றது அல்லவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவிஷா, நீங்க எது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, மிகவும் சிறப்பான இடுப்பணி. எனக்கு தெரிஞ்சு இத்துடன் நம்மளுடைய இந்த இதை வந்து முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி ஜீவன், நன்றி ஷர்வின். நன்றி திவிஷா, நன்றி ஜீவன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம்.